திரை வடிவத்தில் நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு கதையை நாம் இன்னைக்கு எழுத்து வடிவத்தில் பார்க்க போகிறோம். இந்த கதையோட பேர் அழகர் சாமியின் குதிரை. இந்த கதையை எழுதியவர் பாஸ்கர் சக்தி அவர்கள். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். கிராமத்தின் லட்சணங்கள் 80ஆம் வருடத்திலிருந்து மாறத் தொடங்கி இருப்பதாக அதே ஊரில் வேலை பார்க்கும் காளமேக வாத்தியார் 30 வருடங்களாக சொல்லி வருகிறார். ஆனால் அவர் மட்டும் மாறுவதாக இல்லை. வேட்டி நுனியை இடக்கையால் தூக்கி பிடித்தபடி மூக்குப்பொடியும் ஹவாய் செருப்புமாக ஊருக்குள் திரிகிறார். காலம் அவர் தலைமுடியை மாற்றும் முயற்சியில் இறங்கிவிட்டது. காளமேகம் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. தன் பெயருக்கேற்ப தலையும் கருமேகம் போல் இருக்க வேண்டும் என்று மாதம் பிறந்தால் பக்கத்து டவுனுக்கு மொபட்டில் போய் முடிவெட்டி டை அடித்து திருப்பி வருகிறார். தாமரைக்குளம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் 99% கிராமங்கள் காளமேக வாத்தியாரின் மண்டை மாதிரிதான். தங்கள் ஒரிஜினல் நிறத்தை இழந்து வெளிரி கொண்டு இருக்கின்றன. அவற்றை இயல்புப்படி மாற விடாமல் முடிந்தவரை சாயம் பூசி பூசி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மாற்றமோ அவ்வப்போது வெளிவந்து கண்ணாம்பூச்சி காட்டுகிறது. தாமரை குளத்தின் மையம் ஆலமரத்தடிதான். அழகர் சாமி கோயிலை அடுத்து வளர்ந்திருந்த ஆலமரத்தை அணைத்தாற்போல் ஒரு மண்டபம் கட்டி பிள்ளையாரை காவலுக்கு வைத்திருந்தார்கள். ஆஸ்பெட்டாஸ் போட்ட மண்டபம், தாங்கி நிற்கிற கல் தூண்கள், சிவப்பு காவி பரவிய ஜில்லிடும் தரை, அதில் நிரந்தரமாக கிடந்த கோலம், சாய்ந்த கோலம், கவிழ்ந்த கோலம் என 6-7 கோலங்களில் 7-8 பேர் அலங்கோலமாக கிடப்பார்கள். பெரும்பாலும் 50 தாண்டிய கிராமத்தின் சீனியர் சிட்டிசன்கள். ஊரு தலைப்பிரட்டு பயல்களுக்கு பெருசுகள், மரியாதையாக சொல்வதானால் வயசாளிகள், அனுபவஸ்தர்கள். பிள்ளையார்தான் பாவம். இந்த வயசாளிகளின் புயல் புலம்பல்களையும் வெற்றிலை எச்சில் துப்பல்களையும் புகையிலை பெருமூச்சையும் விவஸ்தையின்றி அவர்கள் பேசும் கெட்ட வார்த்தைகளையும் பெரிய காதுகளால் கேட்டபடி நொந்து போயிருக்கிறார். பிள்ளையாருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் போல அழகர் சாமி. அவருக்கு சின்னதாக கோயில் கட்டி வைத்திருக்கிறார்கள். பிள்ளையார் மாதிரி முடங்கி கிடக்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அவர் ஐம்பொன்னால் ஆனவர். எனவே ஊர் பெரிய குடியின் வீட்டு சாமி ரூமில் இருக்கிறார். அவரது வாகனமான குதிரை 5-6 கிலோமீட்டர் தாண்டி மலையடிவார மண்டபம் ஒன்றில் ஏகாந்தமாக இருக்கிறது. சித்திரை மாத திருவிழாவுக்கு அழகர் சாமி ஊர்வலமாக மலையடிவாரம் போய் தன் வாகனத்தில் ஏறி மலையடிவாரம் தாண்டிய ஒரு காட்டாற்று மணலில் இறங்கி அருள்வார். பிறகு ஊர்வலமாக வந்து கோயிலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். 3 நாட்கள் கோலாகல திருவிழா. முதல் நாள் கரகாட்டம், மறுநாள் சமூக சரித்திர நாடகம், 3ஆம் நாள் பாட்டு கச்சேரி. கேளிக்கைகள் குறைவாக இருந்த கிராமங்களில் திருவிழாக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. கடவுளருக்கு மகிழ்வு தந்து மக்களுக்கு மழை தருபவை. ஆலமரத்தடி மண்டபத்தில் காளமேக வாத்தியார் அது மொபட் வந்து நின்றபோது வரப்போகும் திருவிழா பற்றி 3 பேர் பேசிக்கொண்டு இருந்தார்கள். என்ன பேசிட்டு இருக்கீங்க? திருநா நெருங்குதில்ல வாத்தியாரே, இந்த வருஷம் எந்த நாடகம் போடுறதுன்னு தான். வாத்தியார் சுவாரஸ்யமின்றி, என்னமோ 50 நாடகம் கையில் இருக்கிற மாதிரி தான். வள்ளி திருமணம், வீரபாண்டிய கட்டபொம்மன், கதம்ப காமிக், இந்த 3 தான் திரும்ப திரும்ப போடுறோம். அழகர் சாமிக்கே போர் அடிச்சு போயிருக்கும். பேசிக்கொண்டு இருந்த 3வரில் ஒருவர் காரை வீட்டு பெருமாள், மற்றவர் சின்னசாமி, இன்னொருவர் கோவிந்தசாமி. 3வரும் வாத்தியாரை எரிச்சலுடன் பார்த்தார்கள். ஏன் வாத்தியார, நீயும் வருஷா வருஷம் சொன்னதையே தான் திருப்பி திருப்பி சொல்லி தர, நீ சம்பளம் வாங்கலையா? ஏயா இப்படி கூறு கிட்டவன் மாதிரி பேசுற? நீ எல்லாம் சொல்லி குத்து, இந்தூர் பிள்ளைங்க கரை சேரவா என்றார் கோவிந்தசாமி. நான் கிளம்புறேன் என்றார் வாத்தியார். அட என்னையா வந்த கையோடு போறேங்கிற, கோச்சுக்கிட்டியா? அதில் வேலை கிடக்கு. அடே அப்பா, எங்களுக்கு தெரியாம உனக்கு அப்படி என்னையா வேலை? ஊர்லயே ராசா கணக்கா இருக்கிறது நீதான் ஐயா. மாசமானா கவர்மெண்ட் சம்பளம், நிழல்ல உட்கார்ந்துருந்து வாழ்ற. இதுல வருஷத்துல 3/4 நாள் லீவு. அடிக்கடி இவ்வாறான பொறாமை குரலை கோவிந்தசாமி வெளிப்படுத்துவார். அவருக்கு வாத்தியார் மேல் லேசானதொரு விரோதம் உண்டு. அவர் வாத்தியார் வேலைக்கு படிக்க போய் அது பிடிக்காமல் ஓடி வந்து ஊரில் விவசாயம் பார்த்தவராம். தான் இழந்த வாய்ப்பை கண்முன்னே அனுபவிக்கிற ஜீவனான காளமேகத்தை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இடித்து பார்ப்பார். வாத்தியார் இந்த பாமரர்களை ஒரு பார்வை பார்த்தார். அறிவாயுதம் கொண்டு அவர்களை வீழ்த்த எண்ணி வீட்டுக்கு போனால் 4-5 புக்ஸே படிக்கலாம், பசங்களுக்கு சொல்லி தரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே உட்காந்து வெட்டி கதை பேசுறதுல என்ன பிரயோஜனம்? வாத்தியார் பேச்சை பாத்தியா?
வருஷம் பூரா இங்கன உட்காந்து எங்க கூட வெட்டுப்புலி தாயம் ஆடிட்டு இப்போ திடுதுப்புன்னு மாத்தி பேசுறியே. வாத்தியாரே, பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆளு பேச்சு சுத்தம் வேணாமா? இன்றைக்கு தனக்கு நேரம் சரியில்லை என்ற முடிவுக்கு காலமேகம் வர வேண்டியதாயிற்று. முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு அமர்ந்தார். சம்சாரிக எல்லாம் இன்னைக்கு ஒரு விதமாக தான் பேசுறீங்க. படிப்பு சொல்லி கொடுக்குறவன் சாமி மாதிரி, அவனே மதிச்சு பழகணும். நீங்க பேசுறதே இந்த லட்சணத்துல இருந்தா நாளைக்கு உங்க பிள்ளைங்க வாத்தியாரை மதிக்குமா? கலிகாலம் வந்துருச்சு, மழை பெய்ய மாட்டேங்குதுன்னா ஏன் அம்புட்டு பேரும் இப்படி குணங்கட்டு அலையிறதால தான். மூவரும் வாயடைத்தனர். என்ன இருந்தாலும் படித்தவனின் திறமையே திறமை என்று காலமேகம் தன்னை மெச்சிக்கொண்டார். அவர்களை அவர்களது ரூட்டிலேயே மடக்கியாயிற்று. 3 பேரும் களிமுத்தி போனது பற்றியும் மழை பொய்ப்பது பற்றியுமே தினமும் பேசிக்கொண்டிருப்பார்கள். சரியா சொன்னீங்க வாத்தியாரே. அவர் முகத்தில் வருத்தம். 2 வருடங்களாக ஊரில் மழை சரியில்லை. இயற்கைக்கு வஞ்சகம் சூது எல்லாம் இத்தனை வருஷமாக கிடையாது. அது அப்பாவியாக இருந்தது. இப்போது அதுவும் மனுஷனை போல் மாறிவிட்டதோ? பெருமாளின் நெடிய அனுபவத்தில் ஆடி மாதமானால் மழை தேடி வரும். ஓடைகளில் தண்ணீர் கரை தொட்டு போகும். ஊரை சுற்றி இருக்கும் 8 கண்மாய்களிலும் நீர் நிறையும். பருத்தியும் நெல்லும் கரும்பும் மோட்டார் வைத்து ஒருபுறம் விவசாயம் செய்யும் அதே நேரம் காட்டு வெள்ளாமையாக சோளமும் மொச்சையும் எள்ளும் கடலையும் தட்டம்பயிறுமாக ஊரில் யாரும் எதற்கு ஏமாந்து நின்றது கிடையாது. தாகம் எடுத்தால் எந்த வீட்டு வாசலிலும் நின்று மோர் கேட்டு வாங்கி கொடுக்கலாம். அது ஒரு காலம். இப்போது அப்படியா இருக்கிறது? ஊரில் எல்லார் வீட்டிலும் பாலை சொசைட்டிக்காரனுக்கு விற்கிறார்கள். காலை நேரத்தில் சைக்கிளில் வந்து கேன்களில் பீச்சி கொண்டு போய்விடுகிறான். மனுஷ பயசனம் எல்லாத்தையும் காசை விட்டு கணக்கு பண்ண ஆரம்பிச்சிடுச்சு என்று தனக்குள் எண்ணிக்கொண்ட பெருமாள் அழகர் சாமியின் கோயிலை பார்த்து வணங்கினார். அவருக்கு வயது 60 ஆச்சு. ஒவ்வொரு சித்திரை பௌர்ணமியிலும் அழகர் ஆற்றில் இறங்குவதும் அன்று 3 நாட்களுக்குள் மழை பெய்வதும் தப்பாமல் நடந்து வருகிறது. போன வருஷம் அப்படி நடக்கவில்லை. சாமி கோயிலில் இருந்த போதும் கூட மழை பெய்யவில்லை. கோயில் மறுநுழைவு எல்லாம் முடிந்து சாமி திரும்பி போன பிறகுதான் கொஞ்சம் மழை பெய்தது. என்ன பெருமாள், பலமான யோசனை என்றார் கோவிந்தசாமி. இந்த வருஷம் அழகர் ஆத்துல இறங்கும் போது கண்டிப்பா மழை பெய்யணும்டா கோவிந்து, நான் மனசுல நினைச்சு வச்சிருக்கேன். அண்ணே, அதுக்கு நீ நினைச்சா பத்தாது, அழகர் சாமியெல்லாம் மனசு வைக்கணும். இந்த எகடாசி பேச்செல்லாம் வேண்டாம். போன தடவை மழை பெய்யலன்னதும் நாங்கள் கமிட்டி கூட்டி பேசி சாமி கிட்ட குறி கேட்டோம். வர வருஷம் திருவிழாவை சுத்தபத்தமாக விமரிசையாக பண்ணணும்னு வாக்கு வந்துச்சு. குதிரையை செப்பனிடணும், வரி வசூலை கூட்டி போட்டு ஜாம் ஜாம்னு கொண்டாடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்படியே வருஷம் கூட்டிட்டு வர அந்த கரகாட்டக்காரியையும் வள்ளி திருமண நாடக சட்டையும் மாத்திருங்க. போன வருஷம் வந்திருந்த முருகனுக்கு வயசு 55, வள்ளிக்கு 47 என்றார் வாத்தியார். நக்கல் பண்ணாத வாத்தியாரே, எனக்கு சமயத்துல எம்புட்ட சங்கடமா இருக்கு தெரியுமா? இப்படியே போயிட்டு இருந்தா ஊரு என்னத்துக்காகும்? தோட்டத்துல தண்ணி சுத்தமா கீழே போயிடுச்சு. வாதியாருக்கும் அது தெரியும். பருவநிலைகள் மாறித்தான் வருகின்றன. புதுசாக காரணங்கள் சொல்கிறார்கள். ஒரு முறை டவுனில் ஒரு வேன் வைத்து மழை பெய்யாததற்கு காரணம் மரங்களை வெட்டுவதுதான் என்று சொன்னார்கள். அதை வந்து இங்கே சரியாக எடுத்து சொல்ல தெரியவில்லை. இவர்களிடம் கேலி பேச்சு வாங்கியதுதான் மிச்சம். இவர்கள் பேச்சு தொடர்கையில் பெருமாளின் மகன் ராமகிருஷ்ணன் தன் கூட்டாளி கனகுவோடு வந்தான். 2 பயல்களும் பெருசுகளை சட்டை பண்ணாமல் வந்து மண்டபத்தின் ஒயர் சுவிட்ச் போர்டு மீட்டர்களை பார்வையிட்டனர். ஏய், இத்தனை பெரிய மனுஷங்க இருக்கும், செருப்பு காலோட அங்கேயும் இங்கேயும் போறியா? மன்னிச்சுக்குங்க நைனா என்று செருப்பை அவள்தான் கணக்கு. என்னடா பண்ண போறீங்க? நாளைக்கு இங்கன ஒரு நாடகம் போடலாம்னு இருக்கும். பெரியவர்கள் முகம் கருத்தது. பெருமாளின் மகன் ராமகிருஷ்ணன் இரணியனுக்கு பிறந்த பிரகலாதன் மாதிரி, ஆனால் நேர் எதிர். கருடனை கண்டால் விரட்டி விரட்டி கும்பிடுகிறவர் பெருமாள். சாமியே கும்பிடாத தருதலை பயல் ராமகிருஷ்ணன். கூட சேர்ந்திருக்கிற கனக பற்றி பேசவே வேண்டாம். சரியான அரைக்கிறக்கன். 2 பயல்களும் இப்போதுதான் காலேஜ் முடித்து கைலி கட்டி ஊருக்குள் வெட்டி பொழுது ஓட்டி திரிகிறார்கள். ஏண்டா, போன தடவை நாடகம் போடுறோம்னு சொல்லி எங்களையெல்லாம் நக்கல் பண்ணீங்க, இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களா? உதவி வேணுமா 2 பேருக்கும்? இல்லை பெரியப்பா, இது விஞ்ஞான விளக்க நாடகம். அடேங்கப்பா, எங்களுக்கு தெரியாம என்னடா விளக்கம்? பூமி எப்படி உருவாச்சுன்னு கதையும் பாட்டுமா சொல்ல போறோம்.
சின்னசாமி மெதுவாக கண்காட்டினார். கோவிந்தசாமி காதை கடித்தார். வாத்தியாரையும் கூப்பிட்டார். இந்த பயலுக சிக்கல் பிடிச்சவனுக, எதையாவது சின்ன பிள்ளைத்தனமா இழுத்து விவகாரமாச்சுன்னா வம்பு. பெருமாள் கிட்ட சொல்லி பயலை தட்டி வைக்கணும். அதான் சரி என்று தீர்மானம் நிறைவேறியது. மூவரும் அறிவித்தார்கள். ஏல 2 பேரும் ஆளுக்கு 10 ரூபா வாங்கிட்டு டவுனுக்கு போய் சினிமா பாருங்க. அதை விட்டுட்டு இந்த சில்லறை சொல்லி பார்த்துக்கிட்டு தெரிஞ்சா நல்லது கிடையாது. என்ன இப்படி சொல்றீங்க? மேலே பேசாதுங்கடா, ஓடிப்போங்க. அவர்கள் இருவரும் தொங்கி போன முகத்துடன் தமக்குள் குசு குசு என்று பேசியபடியே இவர்களை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு போனார்கள். என்ன பயல்களை ரொம்ப கடுசா பேசிவிட்டீக என்றாள் பெருமாள். பின்ன என்னண்ணே, வயசு பசக, என்னமாச்சும் 7.5 குட்டி புட்டா நமக்குத்தானே பிரச்சனை. சொல்றேன்னு கோச்சுக்காதுங்க. இந்த பையன் நீங்க பத்த பிள்ளை மாதிரியா இருக்கான். ஒரு மட்டு மரியாதை கிடையாது. எதுக்கெடுத்தாலும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு. என்ன பண்றது கோயந்து, எனக்கு புத்திர பாவத்துல சனீஸ்வரன் இருக்கானா. அடங்காத பிள்ளைதான் பிறக்கும்னு எழுதியிருக்கு. அவர்களது பேச்சு தகப்பன்களுக்கு அடங்காத தருதலை பிள்ளைகள் பற்றி வெகு நேரம் நடந்தது. 3 மணி வாக்கில் பெருமாள் எழுந்தார். வேட்டியை இறுக கட்டி கொண்டார். திருவிழாவை நல்லா நடத்தணும். குதிரைக்கு பெயிண்ட் அடிக்கணும்ல. வாங்க 4 பேருமா போய் கதவை திறந்து குதிரையை தொடச்சிட்டு அப்படியே என்ன செலவாகும்னு வெளியில விசாரிச்சுட்டு வந்துடலாம். பெருமாள், சின்னசாமி, கோவிந்தசாமி, காளமேகம் 4வரும் 2 மொபட்டுகளில் கிளம்பினார்கள். வாத்தியாரது மொபட்டின் பின்னால் பெருமாள் இருந்தாள். போகையில் வாத்தியார் கேட்டார், எதுக்கு பெருமாள் திடுதிப்புன்னு கிளம்பினீங்க குதிரையை பார்க்கறதுக்கு? பெருமாள் கனமான குரலில் சொன்னார், கொஞ்ச நாளா மனசே சரியில்லை வாத்தியாரே. சாமிக்கும் பூமிக்கும் நம்ம மேல கோவம் வந்துடுச்சுடான்னு 4 நாள் முன்னாடி எங்க அம்மா சொல்லுச்சு. 100 வயசு ஆச்சு அதுக்கு. அது சொன்னது என் மனசுல சாமி வாக்கு மாதிரி பட்டுச்சு. எப்படியாச்சும் இந்த வருஷம் நல்ல விதமா ஊர் கூடி அந்த அழகர் காலில் விழுந்து நீங்க தப்பையெல்லாம் மன்னிச்சிட ஆண்டவான்னு சொல்லணும். மழை பிச்சுக்கிட்டு பெய்யணும். அது வரைக்கும் நான் திங்கிறது சோறு கிடையாது வாத்தியாரே. மலை அடிவாரத்தை அடைந்தார்கள். மாலை 4 மணி இருக்கும். சாயங்கால வெயில் கண்களை கூசியது. மலையடிவாரம் ஆதலால் குளிர்ந்த காற்றும் லேசான பச்சிலை வாசனையும் அடித்தன. பெருமாள் சட்டென்று தோல் துண்டை எடுத்து இடுப்பில் அணிச்சியாக கட்டி கொண்டு கன்னத்தில் போட்டபடி மண்டபத்தை நோக்கி நடந்தார். மண்டபத்தை பார்த்து அனைவரும் அதிர்ந்தனர். துருப்பிடித்த பூட்டு சங்கிலி ஓரமாக கிடக்க பீடம் காலியாக இருந்தது. 7-8 பீடி துண்டுகள் ஓரமாக கிடந்தன. கடவுள் இன்னும் சில தினங்களில் ஏறி வரும் வாகனம் இருந்த இடம் வெறுமையாக இருந்தது. அழகர் சாமியின் குதிரையை காணவில்லை. ஊர் அரண்டு போய் ஊழிக்காலம் வந்துவிட்டது போன்றதொரு பதற்றம் கிளம்பியிருந்தது. தாமரை குளத்தில் சைக்கிள்கள் திருடு போயிருக்கின்றன. அதெல்லாம் மனித வாகனங்கள். ஆனால் இப்போது காணாமல் போனதோ கடவுளின் குதிரை. இந்த ஊரையே கட்டி காத்து காவல் புரிகிற அழகர் சாமியின் குதிரையை திடீரென காணோம் என்றால் இப்ப நடந்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கும்பிடுற சாமியோட வாகனத்துல கை வச்சுட்டானுங்க. நாம இத்தனை ஊர்சனம் இருந்தும் சாமியோட ஒத்தை குதிரையை பாதுகாக்க முடியலன்னா எப்படி? அசிங்கமா இல்லை? ஊர்க்கூட்டத்தில் கோவிந்தசாமி பொறுமைய போது ராமகிருஷ்ணன் எழுந்தான். என்ன இப்படி பேசுறீங்க? 7 ஊர் சனத்தையும் சாமி தான் பாதுகாக்குதுன்னு இம்புட்டு நாளா சொல்லிட்டு இருந்தீங்க என்றான். வாயிலே போடியா அவனை. இவனை மாதிரி தலைப்புரட்ட பசங்க பயல்களால தான் இப்படியெல்லாம் நடக்குது. 4-5 பேர் ராமகிருஷ்ணனை அடிக்க பாய்ந்தனர். சிலர் விளக்கினார்கள். சிறிய தள்ளுமுள்ளுக்கு பின் அமைதி நிலவியது. அமைதியா இருங்கப்பா, பிரச்சனையாகி போச்சு, என்ன பண்ணலான்னு பேசுறதுக்கு கூடியிருக்கோம், குழப்பம் பண்ணாதுங்க, வாத்தியார் அமைதிப்படுத்தினார். ஊரு கெட்டு போச்சு. எந்த காட்டு களவாணி பயலோ சாமியையே நடக்க விடணும்னு யோசனை பண்ணி இப்படி கூத்து பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி சாமி வாகனத்துல யாரும் கை வைக்க துணிஞ்சது கிடையாது. என்ன வாத்தியாரே சொல்றீங்க? இதுக்கு முன்னால் நம்ம ஊர்ல 7-8 எரும மாடு காணாம போகலையா? யம தர்மராஜனோட வாகனத்தையே ஓட்டிட்டு போய் பாலை பீச்சிட்டாங்க. களவாணி பயக அழகருக்கு பயப்படுவாங்களா? கூறு இல்லாம பேசாதையா, அதெல்லாம் நெசமான எருமை. இப்ப காணாம போயிருக்கிறதோட மதிப்பென்ன, மரியாதை என்ன? தாமரை குளத்திலும் மூலத்தை விட மாதிரிக்குதான் மரியாதை. குதிரையை உருவாக்கிய கண்ணு ஆசாரி கலங்கிய கண்களுடன் முன்னே வந்தார். என் உசிரை கொடுத்து செஞ்ச குதிரையா? அதை தொட்டவன் கை மரக்கட்டை மாதிரி ஆகி போகும். இது என் தொழில் மேல சத்தியம். சாபம் விடுறதெல்லாம் சரிப்பா என்று பெருமாள் வாய் திறந்தார். அடுத்து என்ன செய்யணும் அதை பத்தி பேசுவோம். வாத்தியாரே விவரமானவர், நீங்க சொல்லுங்க.
காளமேகம் தனது முக்கியத்துவத்தை உணர்ந்து தொண்டையை சிறுமினார். இல்லாத ஊருக்கு இலுப்பைப்பூ சர்க்கரைங்கிற மாதிரி வாத்தியார் தன்னை குறித்து ஏன் பேச ஆரம்பிக்கிறார் என்று ராமகிருஷ்ணனும் கனகவும் நினைத்தார்கள். குதிரை இல்லாட்டி பரவாயில்லை, சாமியை மட்டும் வச்சு இந்த முறை சாமி கும்பிட வேண்டியதுதான். யோ, குதிரை காணாம போனதுக்கு என்ன மேல் நடவடிக்கை அப்படிங்கிறத பேசுவியா? அதை விட்டுட்டு வாத்தியார் சுதாரித்தார். மேல் நடவடிக்கை தானே, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். சரி, அப்புறம் என்ன? சப்பரம் வச்சு சாமியை தூக்க வேண்டியதுதான். கோட்டி பிடிச்ச வாத்தி குதிரை இல்லாமல் ஊர்வலம் போனால் அது அழகரே கிடையாதுயா. கனகு ராமகிருஷ்ணன் காதை கடித்தான். பாத்தியாடா, வாகனத்தை வச்சுதான் சாமிக்கு மரியாதை. மயில் இருந்தாதான் முருகன், குதிரை இருந்தாதான் அழகரு. பனி இல்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா என்று மெதுவாக பாடினான். கரெக்ட் தானாடா? தொப்பியும் கூலிங் கிளாஸும் இல்லாமல் நாம் எம்ஜிஆரை நினச்சி பார்க்க முடியுதா? இளைஞர்கள் இருவரும் தமக்குள் பேசி சிரிப்பதை கோவிந்தசாமியின் கண்கள் கவனித்தன. அவர் சின்னசாமியின் காதில் கிசுகிசுத்தார். இருவரும் தமக்குள் ஏதோ பேசிக்கொண்டார்கள். பெருமாள் இறுதி அறிவிப்புக்காக தொண்டையை செருமினார். சரி, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து குறி கேட்க வேண்டியது. சம்மந்தம் தானா எல்லாருக்கும்? குறி கேட்குற யோசனை உடனே ஏற்கப்பட்டது. நம்ம ஊர் கோடங்கையை வச்சு அடிச்சு கேட்டுடலாமா? அது சரியா வராதுங்க. வெளியூர் ஆளை கூட்டிட்டு வாங்க. மலையாளத்து ஆளுனா மையை போட்டு கரெக்டாக சொல்லிடுவான். அதுவும் சரிதான். உள்ளூர் கோடங்கையே இதில் சம்மந்தப்படுத்துறது பல வகையிலையும் சிக்கல். அந்த ஆள் சரியாக சொல்லிட்டா சரி, ஒருவேளை தப்பா கிப்பா சொல்லிட்டானா பேரு கெட்டு போயிடும்ல. நாளை பின்ன பொய் சொல்லி பிழைக்க முடியாதுல்ல. என்ன கோடங்கி? ஒரு பெரிய மனுஷன் விளையாட்டாக சொல்ல, உள்ளூர் கோடங்கிக்கு சட்டென்று கோபம் தலைக்கேறி விட்டது. அவர் எழுந்த வேகத்தில் குடுமி அவிழ்ந்து தொங்கியது. அகல குங்கும பொட்டும் அவிழ்ந்த கூந்தலுமாக ஆம்பளை பாஞ்சாலி போல் சூளுரைத்தார். அவமானப்படுத்துறீங்களா என்னைய? ஏய், இந்த ஊர்லயே எனக்கு தாண்டா அருள் இறங்கும். பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. யார் என்ன ஆக போறீங்கன்னு பாரு. எந்த சீமையிலேருந்து எந்த கொம்பனை கொண்டு வந்தாலும் சரி, என் துணை இல்லாமல் வாகனம் கிடைக்காது. எழுதி வச்சுக்கங்கடா மாப்பிள்ளைகளா. போறேன் என்று ஒரு அன்பார்லிமெண்டரி வார்த்தையை சபையில் உதிர்த்துவிட்டு கோடங்கி வெளியேறினார். வருத்தத்தில் இருந்த பெருமாளின் முகம் மேலும் கருத்தது. இதை பாருங்கப்பா, ஊருக்கே நேரம் சரியில்லாம தான் என்னென்னமோ நடக்குது. சும்மா இருந்த கோடங்கியை இப்படி அசிங்கப்படுத்தி விரட்டி விட்டுட்டீங்களே. அவங்க கொஞ்சம் வாயை அடக்குங்க. ஏயா சிக்கலை பெருசாக்குறீங்க? சரிங்கய்யா, பெரியவர் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரிம்பாங்க. பெருமாளே சொல்லிட்டார், அப்புறம் என்ன? முதல் வேலையா ஸ்டேஷனில் போய் ஒரு பிராது கொடுத்துருவோம். யார் வரீங்க? துடிப்பாக இருந்த கூட்டத்தினர் இதற்கு தயங்கினர். உள்ளூரில் 1000 வீரம் பேசினாலும் போலீஸ் என்றால் உள்ளுர பயம்தான். என்னப்பா சத்தத்தையே காணோம்? முக்கியஸ்தர்கள்லாம் போங்க, எதுக்கு கண்டவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு? வாத்தியாரு, நான், சின்னசாமி, கோவிந்தசாமி, கண்ணு ஆசாரி 5 பேரும் போகிறோம். என்ன? ஊர் தலையாட்டியது. தலைவெறி கோலமாக வந்த கோடங்கியை பார்த்ததும் சரசம்மாளுக்கு எரிச்சல் மேலிட்டது. ஏய் கூறுகிட்ட மனுஷா, எதுக்கு இப்போ அவுத்து போட்டுக்கிட்டு வர? பொம்பளைக பார்த்தா கேலி பண்ணி சிரிப்பாளுகளா மாட்டாளுகளா? கோடங்கிக்கு சுருக்கென்றது. கீழே பார்த்தார். வேட்டியெல்லாம் ஒழுங்காய்த்தான் இருக்கிறது. என்னடி சொல்ற பொசக்கட்டவளை? எல்லாம் ஒழுங்காய்த்தான் இருக்கு. அடச்சி, குடுமையை சொன்னையா? பொட்டச்சி கணக்கா இப்படி விரிச்சு போட்டுட்டு வரியே. பெத்த பிள்ளை வளர்ந்து முருங்கமன மாதிரி நிற்குது. நீ இன்னும் இப்படி இருக்கியே. கோடங்கி பெரிய மீசையுடன் இருந்தாலும் சரசம்மா அவரை தன் வீட்டு கண்ணுக்குட்டி அளவுக்கு தான் மதிக்கிறாள். கோடங்கி தட்டி பாட்டு பாடி குறி சொல்லி மந்திரத்து, வசியம், தாயத்து, பில்லி, ஏவல் என்று பல வகையிலும் ஊரையும் ஊருக்குள் திரியும் அல்பாயசு ஆவிகளையும் அச்சுறுத்தி என்ன பயன்? கட்டின மனைவியை வசியம் பண்ணவோ வாயை கட்டவோ இயலாத மனிதனாகத்தான் கோடங்கி இருந்தார். அவர்களுக்கு ஒரே ஒரு பெண். அவளுக்கு மாரியம்மா என்று கோடங்கி பெயர் வைத்தார். ஆனால் சரசம்மா தனது வீட்டோட அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பெயரை செல்லமாக்கி விட்டு தேவி என்று அழைக்க அந்த பெயர்தான் துலங்கியது. என்றாலும் கோடங்கி மட்டும் அவளை வீட்டுக்குள் மாரி என்றுதான் அழைத்து வந்தார். மாரி எங்கே? கோடங்கி குரலில் எரிச்சல். அவளை எதுக்கு தேடுறீங்க? வெந்நீர் வைக்க சொல்லணும். குளிச்சுட்டு பூஜை கட்ட போறேன். காட்டேரி பூஜை. அது எதுக்கு? என்னை இளக்காரமாக பேசினவங்கள நாக்கு தள்ள வைக்க போகிறேன். சபையில் வச்சு கிண்டல் பண்ணி புட்டாங்க. அவனுங்க நாக்கை சுருட்டி உள்ளே இழுக்கிற மாதிரி ஒரு பூஜை போட போகிறேன். காட்டேரி தாயே, அம்மா காட்டேரி. கோடங்கியின் உடல் வியர்த்தது. மூச்சு உஸ் உஸ் என்று பாம்பின் சீரலாக வெளிவந்தது. சரசம்மா வெகு நிதானமாக கோடங்கியை ஏற இறங்க பார்த்தாள்.
சுடுதண்ணி எல்லாம் வைக்க முடியாது. உனக்கு சுடுதண்ணி வச்சே விறகெல்லாம் தீர்ந்து போகுது. அப்புறம் சோறு வடிக்கிறது எப்படி? பேசாம பச்சை தண்ணியில குளி. வெந்நீரில் தான் குளிக்கணும். நீ போட்டு தர வேண்டாம். எங்கே என் பொண்ணு? அதுக்கிட்ட சொன்னால் போட்டு கொடுக்கும். பூஜை கட்டணும்னு சொல்கிறேன்ல. கொடுப்பா. எதை வச்சு போட்டு கொடுப்பா? இதை பாரு, நீ பூஜை கட்டு, கூட இன்னொரு பொண்டாட்டியும் வேணா கட்டு. சுடுதண்ணி வேணும்னு ஏன் தாலியை மட்டும் அறுக்காத. விறகு ஒடிச்சே என் இடுப்பு ஒடிஞ்சு போச்சு. மாறி எங்க? அதை சொல்லு. அவன் எங்கேயோ தோட்டத்துக்கு போனான், கீரை பிடுங்கிட்டு வர்றதுக்கு. வேறு வழியின்றி கோடங்கி பச்சை தண்ணீரை எடுத்து தலையில் ஊற்றினார். அவர் சர்வீஸில் பார்த்த எல்லா காத்து கருப்புகளையும் விட கடுமையான பெண் யார் என்றால் அது சரசம்மா தான். கோடங்கியின் மனதில் சரசம்மா, காட்டேரி, சில குரளி பேய்கள் மற்றும் சில காத்து கற்புகள் ஓடிக்கொண்டு இருந்த அதே நேரத்தில் ஊரை தாண்டி விலகியிருந்த குளத்தின் கரையில் ஒரு சைக்கிள் போய்கொண்டிருக்கிறது. பெருமாளின் மகனான ராமகிருஷ்ணன் ஓட்டுகிறான். முன்புற பாரில் மாறி அமர்ந்திருக்கிறாள். காதல் சிட்டுகள் சைக்கிளில் விரைந்து போய் தோப்புக்குள் மறைகின்றனர். ஆள்காட்டி பறவைகளான கனகும் சீரங்கனும் தோப்பின் வேலியோரம் மாங்காய் பிஞ்சுகளை பொறுக்கி தின்றபடி காவல் இருக்கின்றன. ஊரில் என்ன கலையபரங்கள் இருந்தாலும் இப்படியாப்பட்ட விஷயங்கள் ஒரு புறம் சத்தமில்லாமல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. போலீஸ் ஸ்டேஷன் டவுனில் நடுநாயகமாக அமைந்திருந்தது. ஸ்டேஷனுக்கு போகணும் என்றாலே ஒரு பயம் சூழ்ந்து நாவறண்டு விடுகிறது. 5 பேரும் ஸ்டேஷனுக்குள் நுழைந்த போது ஏட்டையா மட்டும் இருந்தார். வணக்கங்க. வாங்க. என்ன சமாச்சாரம்? தாமரை குளத்திலிருந்து வரோங்க. ஒரு பிராது கொடுக்கணும். என்ன பிராது? எதுவும் கொலைப்பழி ஆகி போச்சா? சேச்சா, அதெல்லாம் இல்லைங்க. குதிரை காணாம போயிடுச்சுங்க. ஏட்டு மேலும் கீழுமாக பார்த்தார். ஏன்யா, இதென்ன போலீஸ் ஸ்டேஷனா மாட்டுத்தாவணியா? குதிரை காணோம்னா தேடி பாருங்க. கழுதை எங்கேயாவது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். இங்கே எதுக்கியா வந்தீங்க? அதட்டினார் ஏட்டையா. இவர்களுக்கு உதறியது. என்னதான் உள்ளூர் பெரிய மனிதர்கள் என்றாலும் காக்கி உடைக்கென்று ஒரு கலவரம் இருக்கிறது. ஏதாச்சும் அடிதடி வெட்டு குத்துனா பரவாயில்ல, ரூவா நகை திருட போனா பரவாயில்ல. குதிரை காணாம போச்சு, ஆட்டுக்குட்டி காணாம போச்சுன்னு இங்க வந்தா எப்படி? எங்களை என்ன அதிகாரின்னு நினைச்சியா? ஆடு மேய்க்கிறவன் நினைச்சியா? இவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏட்டையா இடைமறிக்காமல் இருந்தால் ஒட்டுமொத்த விவரத்தையும் கொட்டிவிடலாம். நெஞ்சுக்குள் இருக்கிறது கோர்வையாக வரவில்லை. யாருதுயா குதிரை? அழகர் சாமியோடதுங்க. யாருயா உங்களில் அழகர் சாமி? இவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். உங்களில் யாருமே அழகர் சாமி இல்லையா? முழிக்கிறீங்க. இல்லைங்க. பறிகொடுத்த ஆள் வராமல் நீங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க? காளமேகம் சுதாரித்து, சார், அழகர் சாமிங்கிறது சாமிங்க. சித்திரை திருவிழாவில் வருவாரே அவருங்க. ஏட்டையா எரிச்சலுடன் எழுந்து முறைத்தபடி காளமேகத்தின் அருகில் வந்தார். ஊதியா? காளமேகம் திகைப்பாய், எதுக்குங்க சார்? ஊது சொல்கிறேன். வர வர ஸ்டேஷனுக்கு வரோங்கிற மட்டும் மரியாதை இல்லாமல் தண்ணி அடிச்சுட்டு வரீங்க. ஊது முதல்ல என்றபடி மூஞ்சியை வாத்தியாருக்கு நேராக நீட்டினார். வேறு வழியின்றி வாத்தியார் ஊதினார். ஊத சொன்னது பெருந்தவர் என்று ஏட்டையா உணர்ந்தார். மூக்குப்பொடி வாசம் ஒரு விதமாக அடித்து வயிற்றை குமட்டியது. எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைங்கய்யா. இளவெடுத்த மனுஷா குடிச்சவங்கிட்ட கூட இம்புட்டு வீச்சம் அடிக்காது. சை. அப்போது எஸ்ஐ உள்ளே நுழைந்தார். என்னையா விஷயம்? ஐயா, குதிரை காணோம்னு பிராது கொடுக்க வந்திருக்காங்கய்யா, தாமரை குளத்திலிருந்து. எஸ்ஐ சிரித்தார். ஏங்க, தேடி பார்க்கறத விட்டுட்டு இதுக்கெல்லாமா ஸ்டேஷனுக்கு வர்றது? பெருமாள் தீர்மானித்தார். தடுமாறாமல் பேசும் உறுதியுடன் துவங்கினார். ஐயா, காணாமல் போனது குதிரை இல்லைங்க. யோ, இப்பத்தானே சொன்ன, அதுக்குள்ள மாற்றி பேசுகிற? ஏட்டையா பதறினார். இல்லைங்கய்யா, குதிரை தான் காணாமல் போனது. ஆனால் நிஜ குதிரை இல்லைங்க, குதிரை வாகனம். அழகர் சாமியோடது. ஊருக்கு வெளியே மலையடிவார மண்டபத்தில் இருந்துச்சு. அதை தாங்க காணோம். ஏட்டையா, அடடா, சாமி சமாச்சாரம், இது தெரியாமல் பேசிட்டோமே என்று மனசுக்குள் பதறியபடியே, ஏன்யா முதல்லையே விவரமாக சொல்ல வேணாமா என்றார். எஸ்ஐ யோசித்து, சரி, என்ன நடந்ததுன்னு ஒரு புகார் மனு எழுதி கொடுங்க என்று சொல்ல காளமேகம் வாத்தியார் அமர்ந்து மனு எழுதினார். எஸ்ஐ சற்று தீவிரமாக யோசித்தவர் மெதுவாக கேட்டார். ஏங்க, குதிரை திருடுதான் போயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, 2 ஆள் சேர்ந்து தான் அதை நகர்த்தவே முடியும். நல்ல வெயிட்டான குதிரை, கெட்டியான மரத்தில் செஞ்சது என்றார் கண்ணு ஆசாரே.
அது சரி. அதை எதுக்கியா ஒருத்தன் திருடணும்? அதை வச்சு என்ன பண்ண முடியும்? என்ன பிரயோஜனம் அதனால? ஐவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். உண்மைதான், மரத்தால் ஆன குதிரையால் அந்த அழகர் சாமிக்கு மட்டும்தான் பிரயோஜனம். மனிதர்களுக்கு அதனால் ஆகக்கூடிய பயன் என்ன? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? வீராசாமியும் சின்னசாமியும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். வீராசாமி பெருமாளை பார்த்தார். எங்க மனசுல ஒண்ணு இருக்கு பெருமாள், அது ஐயா கிட்ட சொல்லலாமா? தாராளமா சொல்லுங்க, இது என்ன கேள்வி? சரி, பொது விஷயம், அதனால நான் தாட்சண்யம் பார்க்காம சொல்றேன். இது இருக்காரே பெருமாள், இவர் மகன் ராமகிருஷ்ணன் மேலையும் அவன் கூட்டாளிக மேலையும் சந்தேகம் இருக்குங்க. பெருமாள் திடுக்கிட்டார். தான் மனுநீதி சோழனாக மாற வேண்டி வருமோ? சற்று நேரம் அமைதி நிலவியது. கண்ணு ஆசாரி தொண்டையே செருமினார். சீச்சி, இருக்காதுங்க. எங்க ஊர் பயலுக இந்த காரியத்தை செய்யாதுங்க. அருமையான மரத்துல செஞ்ச குதிரை வந்த விலைக்கு வித்து காசு பாத்திரலாம்னு எவனோ களவாணி பெயர் செஞ்ச காரியமா இருக்கும். பெருமாளுக்கு சற்று ஆசுவாசம் ஏற்பட்டது. நண்பர்கள் சுமத்திய பாவத்திலிருந்து கண்ணு ஆசாரி அவரை ரட்சித்து விட ஆசாரியை விசுவாசத்துடன் நோக்கினார் பெருமாள். எஸ்ஐ எல்லோரையும் குழப்பத்துடன் பார்த்துவிட்டு சொன்னார், ரூமுக்குள்ள இருக்கேன், ஒவ்வொருத்தரா உள்ள தனித்தனியா வரணும். வந்து அவங்க மனசுல உள்ளதை, யார் மேல சந்தேகம், என்ன விவரங்கிறத தெளிவா சொல்லணும். என்ன? சரிங்க சார். எஸ்ஐ அறைக்குள் சென்று அமர்ந்தார். 5 பேரும் தனித்தனியே உள்ளே போய் பேசிவிட்டு வந்தனர். தாமரை குளத்துக்காரர்களிடம் தான் இந்த யுக்தியை பயன்படுத்தியது அசல் பைத்தியக்காரத்தனம் என்று எஸ்ஐ புரிந்து கொண்டார். ஐவரின் கற்பனை வளமும் எல்லை மீறியதாக இருந்தது. அது உள்ளூர் பெருமாள் மகனில் துவங்கி பக்கத்து ஊர், பக்கத்து மாநிலம் வரை விரிந்தது. எஸ்ஐக்கு தலை சுற்றியது. ஏட்டையாவை அழைத்தார். ஐயா, எதுவும் க்ளூ கிடச்சிதுங்களா? நீ வேற, அவனுங்க உன்னையும் என்னையும் தவிர எல்லார பற்றியும் சந்தேகமாக சொல்கிறாங்க. அப்படிங்களா? யோ, இதில் என்ன சிக்கல்னா, இந்த பிரச்சனையை வச்சு இவங்களுக்கும் பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் சண்டை வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. பொது பிரச்சனை, கலவரம், அப்படி இப்படின்னு சிக்கல் ஆயிடக்கூடாது. அதனால் நீயும் வேலுவும் போய் அங்கே டியூட்டி பாருங்க. ஊர்லேயே இருக்கணும். அது தவிர மஃப்டியில் ஒரு ஆளை அங்கே நிப்பாட்டணும். அப்பத்தான் ஏதாச்சும் துப்பு கிடைக்கும். சரிங்கய்யா. நம்ம கான்ஸ்டபிள் கைலாசத்துக்கு அந்த ஊரில் தாங்க பொண்ணு எடுத்திருக்கு. நம்ம சந்திரனை அந்த வீட்டுக்கு விருந்தாளி மாதிரி அனுப்பிடலாம். யாருக்கும் சந்தேகம் வராதுங்கய்யா. அடுத்த அரை மணி நேரத்தில் ஏட்டும் கான்ஸ்டபிள் வேலுவும் உடுப்புடன் ஆலமரத்தடி மண்டபத்தில் வந்து அமர்ந்தார்கள். மஃப்டி போலீஸ் சந்திரன் மஞ்சள் பையுடன் விருந்தாளி போல் வந்து ஊருக்குள் இறங்கினார். குறிக்கேட்க ஊர் சனம் கூடியிருந்தது. வெளியூர் ஆள் மண்டபத்தில் அமர்ந்திருந்தான். அவன் முன்னால் வெள்ளியால் செய்யப்பட்ட நாகமும் கருப்பு நிற வளவளப்பான கல் ஒன்றும் இருந்தன. தவிர இடதுபுறம் நரியின் தலை ஒன்று வைத்திருந்தான். சிறுவர்கள் அதனை ஆர்வமும் குறுகுறுப்புமாக பார்த்து கொண்டு இருந்தார்கள். உள்ளூர் கோடங்கி அவர் வீட்டு திண்ணையில் கைவிடப்பட்ட அனாதையாக உட்கார்ந்திருந்தார். சரசம்மாவும் மாரியும் கிளம்புகிற அவசரத்தில் இருந்தனர். சரசம்மா 2ஆம் முறையாக கண்ணாடி பார்க்க ஏற்கனவே ஃபுல் மேக்கப்பில் இருந்த மாரி மீண்டும் ஒரு முறை கண்ணாடியை தாயிடமிருந்து பிடுங்கி ஸ்டிக்கர் பொட்டை சரியாக ஒட்டினாள். கோடங்கி குமுறினார். ஏலா, இந்த ஊர் பயக என்னைய மதிக்காம வெளியூர்ல இருந்து குறிக்காரனை கூட்டிட்டு வந்திருக்காங்களேன்னு நான் வயிறெறிஞ்சு உட்கார்ந்துருக்கேன். நீயும் உன் மகளும் சிங்காரிச்சுக்கிட்டு அங்கன போறீங்களா? ஏன் போனா என்ன? உன்னை யார் திண்ணையை தேய்ச்சிக்கிட்டு உட்கார சொன்னது? நீயும் வந்து உன்னையத்தவன் எப்படி குறி சொல்றான்னு பார்த்து தெரிஞ்சுக்க. ஏய், எதை பற்றி வேணா பேசு, என் தொழிலை பற்றி தாழ்ச்சியாக பேசாத. இந்த காலத்தில் பகட்டுக்கு தாண்டி மதிப்பு. என்னை மாதிரி தொழிற்காரனை 27 ஜில்லாவிலையும் பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க. மாரி தந்தையை பரிதாபத்துடன் பார்த்தாள். இது அவரது வழக்கமான வசனம். 27 ஜில்லா என்று வருஷக்கணக்காக சொல்லிக்கொண்டு இருக்கிறார். அது தப்பான தகவல் என்று தெரியாமலேயே. அவர் குறி சொல்லும் லட்சணமும் இப்படித்தான் என்று ஊர் மக்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். உங்க ஆத்தா தான் புத்தி கெட்டு போறா. நீயுமா மாறி என் மகளா இருந்துக்கிட்டு அசலூர்காரன் என்ன சொல்றான்னு கேட்க போலாமா? மாறி திரைப்படங்களின் பாதிப்பில் உங்களை மாதிரி உள்ளவங்க மனசுல போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாதுப்பா என்றாள். அஜித்திடமோ விஜயிடமோ இதை சொல்லுகிற பாவனையில். என்னமோ பண்ணி தொலைங்க என்று பெருமூச்சு விட்டார் கோடங்கி. சரசம்மாவும் மாரியும் கிளம்பினார்கள். கூட்டத்தில் மாரியின் கண்கள் ராமகிருஷ்ணனை தேடின. கனகு ஸ்ரீரங்கனுடன் ஓரமாக நின்று சிரித்து பேசிக்கொண்டு இருந்தவனுக்கு மாரியை கண்டதும் முகம் பிரகாசமடைந்தது.
சொல்லுங்க, இப்ப என்ன தெரியணும் என்றான் குறிக்காரன். தமிழ் சுத்தமாக இருந்தது. சாமிக்கு மலையாளம் தானா? ஏன் கேட்குற? பேச்சை பார்த்தா மலையாளம் மாதிரி தெரியலையே. நான் எல்லா ஊருக்கும் போறவன். எல்லா பேச்சும் என் பேச்சு தான். எல்லா ஊர் தண்ணியும் ஏன் தண்ணி தான். புரியுதா? வெஞ்சவனின் கண்கள் சிவந்திருந்தன. இடுப்பை தொட்டு பார்த்து கொண்டான். பாட்டில் பத்திரமாய் இருந்தது. கனகு சொன்னான், ராமகிருஷ்ணா, இவன் நிச்சயம் மலையாளத்து மந்திரவாதி கிடையாது. சரியான ஃப்ராடு மாதிரி இருக்கான். இவனை கூப்பிட்டுட்டு வந்த ஆள் யாரு? முனியாண்டி தான் கூப்பிட போனாப்ல என்றான் ஸ்ரீரங்கன். அப்ப சரிதான். வாங்கிட்டு போன காசுல கொஞ்சத்தை ஒதுக்கிட்டு சீப் ரேட்ல இவனை கூட்டிட்டு வந்துட்டான் போல இருக்கு. குறிகாரன் கண்ணை மூடி தியானித்து பிறகு கண் திறந்தான். சொல்லுங்க, என்ன தெரியணும்? வாகனம் போன திசை, வழி தெரியணும். சாமி குத்தம் எதுவும் வந்துடக்கூடாது. ஏற்கனவே ஊர்ல மழை தண்ணி குறைஞ்சு போய் சம்சாரி எல்லாம் சிரமப்படுறோங்க. மறுபடி கண்ணை மூடினான். திறந்தான். வாகனம் காணாமல் போனது சாமியோட விளையாட்டு. நீங்க சரியானபடி சாமியே நினைக்கல. அதான் இப்படி ஒரு அறிகுறியை காமிச்சிருக்கு. பெருமாள் பதறினார். ஐயோ இல்லைங்களே, இந்த வருஷம் சிறப்பா கொண்டாடணும் தான் கமிட்டி கூடி முடிவு பண்ணோம். அதுக்குள்ளார நடுவுல பேசாதுங்க. திருஷ்டிக்கு நடுவுல ஊடாடக்கூடாது. யாருப்பா அது? சத்தம் போடாதுங்க. சுற்றும் முற்றும் பார்த்த குறிகாரன் ஒரு நபரை அழைத்தான். வா இப்படி. அழைக்கப்பட்ட நபர் மப்டியில் இருந்த போலீஸான சந்திரன். சாமி, இவர் வெளியூர் விருந்தாளியா வந்தவர். பரவாயில்லை, அது ரொம்ப விசேஷமாச்சே. இப்படி வந்து எதிர உட்காரு. சந்திரன் குறிக்காரன் எதிரே வந்து அமர்ந்தார். குறிக்காரன் தனது பக்கத்தில் இருந்த ஒரு பெட்டியை திறந்தான். பயப்படாத, இது தலச்சன் புள்ள மண்ட ஓடு. இதை உள்ளங்கையில அமுத்துனாப்புல பிடிச்சிக்க. துணியில் சுற்றப்பட்டிருந்த ஒரு சிறிய உருண்டையான வஸ்துவை கொடுத்தான். சந்திரனுக்கு உதறல் எடுத்தது. பிடி, கண்ணை மூடு. சந்திரன் கை நடுங்க அதை பிடித்து கொள்வதை ஏட்டும் மற்றொரு போலீஸான வேலுவும் ஆர்வத்துடன் பார்த்தனர். ஏட்டு அவனிடம் கிசுகிசுத்தாள். பாருயா, நம்ம டிபார்ட்மெண்ட் எல்லா விதத்துலயும் சிறப்பா பணியாற்றுது பாத்தியா? ஆமாங்கய்யா. குறிக்காரன் இடி போல் முழங்கும் குரலில் கேட்டான். கண்ணுக்குள்ள என்ன தெரியுது? இருட்டா இருக்கு. அங்கங்க சிகப்பா தெரியுது. அதை தவிர என்ன தெரியுது? மஞ்சளா ஒண்ணு அசையுதா? நல்லா பாரு. வெள்ளையாதாங்க ஏதோ தெரியுது. ஆஹா என்றான் குறிக்காரன். அது அசையுதா? அவன் முகம் மலர்ந்தது. உத்தரவு கிடைச்சிடுச்சு. உத்தரவு கிடைச்சிடுச்சு என்றபடியே கண்களை மூடி வாய்க்குள் ஆவேசமாக மந்திரங்களை முணுமுணுத்தான். உடல் குலுங்கியது. ஊர் சனம் வாயடைத்து போய் வெளியூர் கதாநாயகனை பார்த்தது. பருத்த தொந்தியும் மார்பு நிறைய விபூதியும் நெற்றியில் இரத்த திலகமுமாய் இருந்தான். அவன் காதில் இருந்த கடுக்கன் கூடியிருந்த அத்தனை பெண்களின் கவனத்தையும் ஈர்த்தது. கையில் தங்க மோதிரங்கள், செப்புக்காப்பு. கண்ணை திறக்காமலேயே ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து சந்திரனிடம் நீட்டினான் குறிக்காரன். 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு. 1 என்றார் சந்திரன். சரி, மேலே ஏறி இதை. சந்திரன் மேலே எறிந்த எலுமிச்சை பழம் ஓரிடத்தில் விழுந்து உருண்டோடியது. திசை தெரிஞ்சு போச்சு என்றபடி பெருமாளை பார்த்தான். அப்படிங்களா? எப்படிங்க? எலுமிச்சம்பழம் கீழே விழுந்து மேற்கு முகமா உருண்டுச்சுல, மேற்கு திசையில தான் குதிரை இருக்குது. ஓஹோ, இந்த ஆளு கண்ணுக்குள்ள வெள்ளையா ஒரு ரூபம் அசைஞ்சதுன்னு சொல்லல? அது என்னது? குதிரை, வெள்ளை குதிரை. அப்படிங்களா? எல்லோரும் பிரமிப்பாக பார்த்தார்கள். நம்பர் கேட்டப்ப இந்த ஆளு 1ன்னு சொன்னால, ஒரே நாள்ல தகவல் வரும். இல்ல குதிரையே வந்தாலும் வரும். ஏன்னா மனசுக்குள்ள ஒரு மந்திரத்தை சொல்லி வருந்தி இருக்கேன். உங்க பிரச்சனை முடிஞ்சாச்சு. கை நிறைய குங்குமத்தை அள்ளி சந்திரனின் நெற்றியில் அப்பினான் குறிக்காரன். நானும் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். கேட்ட உடனே அருள் இறங்கி துப்பு சொன்னது நீதான். என் வாக்குல சக்தி இருக்கா, நாக்குல சூழி இருக்கா. இன்னையிலிருந்து இந்த ஆளோட கடாட்சம் உனக்கு பரிபூர்ணமா இருக்கு. மஃப்டி சந்திரனின் வயிற்றுக்குள் பேரலைகள் புரண்டன. சாமி என்று அவர் நாக்கு குளறியது. அவர் தலையில் கொஞ்சம் நீர் எடுத்து தெளித்தான் குறிக்காரன். இந்த செகண்ட்ல இருந்து நீ ஆத்தாளோட பிள்ளை. எப்ப வேணா அவ உன்கிட்ட வருவா. உன் மூலமா ஜனங்களுக்கு அருள்வாக்கு தருவா. போ.
வரம் போலவும் சாபம் போலவும் குறிக்காரன் சொல்ல சந்திரன் உடல் சிலிர்த்து அப்படியே அமர்ந்திருந்தார். கூட்டம் கலைந்தது. குறிக்காரனை அழைத்து கொண்டு பெரிய மனிதர்கள் கிளம்பினார்கள். சின்னசாமி வீட்டு மாடியில் குறிக்காரன் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எஸ்ஐ வந்து இறங்கினார். நெற்றியில் விபூதியும் கண்களில் பிரமிப்புமாய் ஏட்டும் கான்ஸ்டபிளும் நின்றிருந்தனர். மஃப்டி போலீஸ் மந்திரித்து விட்ட கோழி மாதிரி நெற்றியில் அப்பிய குங்குமத்துடன் எதிரே வந்து நின்று அன்னிச்சையாய் சல்யூட் அடிக்க எத்தனித்தார். அடைச்சி கையை தூக்காத, என்னையா இது கோலம்? ஏட்டையா பெருமிதமாக, சார் ப்ராப்ளம் சால்வ்டு சார், எந்த கேஸ்லையும் இம்புட்டு ஈஸியா துப்பு கிடைச்சது கிடையாதுங்கய்யா என்றார். என்னையா சொல்ற? ஆமா சார், ஃபைண்ட் த லொக்கேஷன் சார், மேற்கால தான் குதிரை இருக்கு, ஒரே நாளில் கிடைச்சிடும் சார். யாரையா சொன்னது? நம்ம சந்திரன் தான் சார். என்னையா நிஜமாவா? அப்படிதான் சார் மெசேஜ் வந்திருக்கு. எங்கே இருந்து? சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஆத்தா சார், சூலி. என்னையா உளர்ற? நான் விவரமாக சொல்கிறேன் சார் என்று நடந்ததை விவரித்தார் ஏட்டையா. எஸ்ஐக்கு முகமெல்லாம் கடுப்பு. என்னையா இது பைத்தியக்காரத்தனம்? ஊர்க்காரன் அவன் மனசாந்திக்கு 1000 பண்ணுவான், கூட சேர்ந்து நீங்களும் கூத்து பண்ணுறீங்களா? சாமி மேட்ரு சார். பாருங்க, 3 பேரும் இங்கே டியூட்டியில் இருக்கீங்க, புரியுதா? ஊருக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது, நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும். சந்திரன் அங்கங்கே பேச்சு கொடுத்து திருட்டை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி இருக்கீங்களே. சாரி சார். 4 திட்டு திட்டி விட்டு எஸ்ஐ போய்விட்டார். இன்னும் ஒருவித அரை மயக்க நிலையில் இருப்பது போல தெரிந்த சந்திரன் அவசரமாக ஓடி வந்து ஏட்டையாவே தேடினார். டீ கடையில் காரசேவு வாங்கி தின்றபடி இருந்த அவரை சைகை செய்து கூப்பிட்டார் சந்திரன். என்ன சந்திரா, கலவரம் வரும் போல தெரியுது ஏட்டையா, எஸ்ஐக்கு மெசேஜ் அனுப்புங்க. என்ன சொல்ற? ஆமாம், பெருமாள், வாத்தியார், கோவிந்தசாமி, இன்னும் 7-8 பேர் கையில் டார்ச் லைட், பெட்ரோமாக்ஸ், வேல்கம்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்படியா என்று பதறினார் ஏட்டையா. அவரும் வேலுவும் சந்திரனும் விரைந்தனர், வழிமறித்தனர். எங்கேயா போறீங்க எல்லாரும் கையில் வெப்பன்ஸோட? அது வந்து அதிகாரிங்க நாங்கள் இருக்கும்போதே என்ன தைரியம் உங்களுக்கு? கலவரமா பண்ண போறீங்க? ஐயோ, அது இல்லைங்க, நாங்கள் வேற சொல்லிக்கல போகிறோம். வேற என்னையா சொல்லி? முயல் பிடிக்க போகிறோங்க. முயல் பிடிக்கவா? ஆமாங்க, காட்டு முயல்க நிறைய கிளம்பி வந்து தெரியும். மாதத்துக்கு ஒரு தரம் இப்படி போகிறது. ஏட்டையாவுக்கு சபலம் தட்டியது. எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நாங்களும் வரோம். தாராளமாக வாங்க, நாளைக்கு அதிகாரிகளுக்கு முயல் கறி வறுவல் கொடுத்துருவோம். சரி என்று கிளம்பினார்கள். சந்திரனும் உடன் வந்தார். ஏட்டையா காதை கடித்தார். துப்பு கொடுக்குற லட்சணத்தை பாரு, நீயே சண்டையை கிளப்பி விட்டுருவ போல இருக்கே. நான் என்னத்தை கண்டேன்? இவனுங்க கம்பும் லைட்டுமா கிளம்புனா? மேற்கு முகமாக நடந்தார்கள். மலை அடிவாரத்தை நோக்கி தாழ்ந்த குரலில் பேசிக்கொண்டு போனார்கள். சற்று தள்ளிதான் வாகனம் காணாமல் போன மண்டபம் இருக்கிறது. 4-5 டார்ச்சுகள் முன்புற இருட்டை துளாவ நடந்தார்கள். பூச்சிகளின் ஓசை மட்டும் அச்சம் தரும் விதத்தில் ஒலித்து கொண்டிருந்தது. மண்டபத்தில் சற்று இளைப்பாறிவிட்டு அதன் பிறகு முயல்களை தேடும் உத்தேசத்துடன் மண்டபத்தை நோக்கி போனார்கள். பெருமாளு, அது என்ன? என்னமோ அசைற மாதிரி இருக்கே. சட்டென்று அனைவரும் நின்றனர். ஒருவித பீதி மின்னலாக அனைவர் மனதிலும் எழுந்தது. சந்திரனுக்கு தலைப்பிள்ளை மண்டை ஓடு மனதில் வந்து பயமுறுத்தியது. ஆமா, எருமையா இருக்குமோ? ஒரே ஒரு டார்ச்சை மட்டும் அடிங்க, எல்லோரும் அப்படியே பம்மி உட்கார்ந்துக்கங்க. அனைவரும் பதுங்க. வாத்தியார் தைரியத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த அசைவின் மீது டார்ச் வெளிச்சத்தை பாய்ச்சினார். அங்கே ஒரு குதிரை நின்றிருந்தது. நிஜமான குதிரை. காலையிலேயே எஸ்ஐக்கு தகவல் வந்துவிட்டது. ஊர் தலையாரி ஃபோன் பண்ண எஸ்ஐ பைக்கில் கிளம்பி போய் சேர்ந்தபோது ஊர் களை கட்டி விட்டது. ஆலமரத்தடி மண்டபத்தின் முன்னே நீள கயிற்றில் குதிரை கட்டப்பட்டு அப்ராணியாக புல் மேய்ந்து கொண்டு இருந்தது. சுற்றிலும் 10-15 சிறுவர்கள் குத்த வைத்து அமர்ந்து ஆர்வமாக வேடிக்கை பார்த்தபடி இருந்தனர். எஸ்ஐ அவர்களிடம் வந்து நின்றதை அவர்கள் சட்டை பண்ணவே இல்லை. டே தம்பி என்றார் எஸ்ஐ அதட்டலாக. என்னங்க சார் என்று எழுந்தான் ஒருவன். எங்கடா பெரியாளுகள்லாம்? அந்தா அங்கன இருக்காங்க சார். பையன் கை காட்டிய சற்று தொலைவில் ஒரு கும்பல் கூடியிருந்தது. நட்ட நடுவில் ஒரு ஆள் அருள் இறங்கி சவுண்டு கொடுத்து ஆடிக்கொண்டிருந்தார். மஃப்டி போலீஸ் சந்திரன் தான் அது. அவர் மூஞ்சியில் வெளியூர் குறிக்காரன் விபூதியை விசிறி விசிறி அடுத்தபடியே கேள்விகளை தொடுத்தான். சாமி, இது என்ன அறிகுறி? எங்களுக்கு விளங்கலையே. ஏய் ஏய்
என்று வினோத ஒலிகளை சந்திரன் எழுப்பினார். பார்வை நிலைக்குத்தி இருக்க, முகம் தலை எங்கும் விபூதி தண்ணீரை அவர் மேல் கொட்டியிருக்க வேண்டும். ஆளே தொப்பலாக கொச கொச என்று இருந்தார். இது என்ன சாமி, நாங்க என்ன பண்ண? என் வாகனம் தாண்டி, இது என் வாகனம்தான். குறிகாரன் நிதானித்தான். இடக்கையை நீட்ட அவனிடம் ஒரு குளிர்பான பாட்டில் நீட்டப்பட்டது. குடித்துவிட்டு ஏப்பமிட்டபடி, அதான் சாமியே சொல்லுதில்ல, இனியும் என்ன சம்சயம், இது அவரோட வாகனம்தான். வாத்தியாரும் பெருமாளும் மற்றொரு குழப்பத்துடன் தலையை சொரிந்தனர். அது எப்படிங்க? அது அப்படி தாயா, கடவுள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு மனுஷ பயலுக்கு உரிமை கிடையாது. என்ன சாமி என்றான் சந்திரனிடம். ஆமா, கடவுள் வாக்கு, என் வாகனம், மூச், திருவிழா கொண்டாடு போ என்றார் சந்திரன் துண்டு துண்டாய். அவரிடமிருந்து அமானுஷ்ய உச்சரிப்பில் வார்த்தைகள் திரித்தன. கண்ணு ஆசாரி மெதுவாக கேட்டார். அது நல்ல வாகன மரபுங்க, இப்ப அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சா தேவல. ஏய், சொன்னபடி வாகனம் கிடைச்சாச்சு, ஆக வேண்டியதை பாரு என்றார் சந்திரன் அதட்டலாக. இந்த பாருங்க, ஒரு நாள்ல தெரியும், மேற்கத்தான் குதிரை இருக்குன்னு குறி வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரியே மேற்கால போனீங்க, உங்களை தேடி வாகனம் வந்துச்சா இல்லையா என்றான் குறிக்காரன். வாஸ்தவம் தாங்க, ஆனா இது நெசமான குதிரையால இருக்கு. கடவுள் விளையாட்டியா, அதை நாம கேள்வி கேட்க முடியுமா? வாகனத்தை பராமரிப்பா வச்சிருங்க. மேற்கொண்டு என்ன நடக்கணுங்கிறத பத்தி சீக்கிரமே இன்னொரு அறிகுறி வரும், புரியுதா என்றான் குறிகாரன் முடிவாய். மறுபேச்சு பேச யாருக்கும் தோன்றவில்லை. 2 நாளில் ஊரின் தீர்மானிக்கும் சக்தியாக அவன் பரிமாணம் அடைந்திருந்தான். எஸ்ஐ கடுப்புடன் ஓரமாக நின்றிருக்க, நெச்சி நிறைய விபூதியுடன் கையில் குறிகாரன் கொடுத்த பிரசாதங்களோடு வந்த ஏட்டையாவும் வேலுவும் எஸ்ஐ நிற்பதை பார்த்ததும் பதறி ஓடி வந்தனர். என்னையா நடக்குதுங்க? சார், அவன் சொன்ன மாதிரியே குதிரை சிக்கி போச்சு சார். ரொம்ப பவர்ஃபுல் பார்ட்டியாக இருக்கான் சார். எல்லா கூத்தையும் பார்த்துட்டு தாயா இருக்கேன். டிபார்ட்மெண்ட் பேரை கெடுக்காம விடமாட்டீங்க போல இருக்கேன் 3 பேரும். சார், தயவு செஞ்சு தப்பா நினைக்காதுங்க. கரெக்டாக அவன் குறி சொன்ன அன்னைக்கே ஆச்சரியமாக ஒரு குதிரையை வந்து எதுக்க நின்று வாலாட்டுது சார். எதையா ஆச்சரியம்? குதிரை வாலாட்டுறதா? அது இல்லை சார், இந்த ஊரில் குதிரையே கிடையாதான் சார். பெருமாளும் வாத்தியாரும் வந்து எஸ்ஐக்கு வணக்கம் சொன்னார்கள். என்னங்க உங்க ஊரு, ஒன்று போலீஸை நம்புங்க, இல்லை குறி சொல்றவனை நம்புங்க. எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு குறிக்காரன் சொல்றான்னு உசுரோட இருக்கிற குதிரையை பிடிச்சு வச்சிருக்கீங்க. நாளைக்கு இந்த குதிரை மேல ஊருல விட போறீங்களா? எங்கிருந்தோ வந்து பின்னால் நின்றிருந்த உள்ளூர் கோடங்கிக்கு குஷி பிறந்து விட்டது. நல்லா கேளுங்க சார், தாமரை குலத்தான்களுக்கு புத்தி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வெளியூர்கார பையன் நல்லா மிளகா அரைக்கிறான் என்ற உள்ளூர் கோடங்கியையும் அவர் குடுமியையும் ஏற இறங்க பார்த்தார் எஸ்ஐ. நீ யாரியா? நான் உள்ளூர் கோடங்கி சார். நான் மை போட்டு பார்த்துருந்தேன்னா கதையே வேற சார். முதல்ல உங்களை மாதிரி ஃப்ராடுகளை அம்புட்டு பயலையும் உள்ள தள்ளணும்யா. கோடங்கிக்கு சப்த நாடியும் ஒடுங்கி விட்டது. பெருமாளையும் வாத்தியாரையும் பார்த்த எஸ்ஐ, இதை பாருங்க, நீங்க 2 பேரும் தான் ஊர்ல முக்கியமானவங்க. நீங்க சொல்லுங்க, என்ன பண்றதா இருக்கீங்க? வாத்தியார் சொன்னார். ஐயா, காணாமல் போன வாகனத்தை நீங்க தேடுங்க, நாங்களும் தேடி பார்க்குறோம். திருவிழாக்குள்ள அது கிடைச்சிட்டா நல்லதுங்க. அதை விடுங்கய்யா. இப்போ உன்னை பிடிச்சி கட்டி வச்சிருக்கீங்களே, அதை என்ன பண்றதா உத்தேசம்? அதோட சொந்தக்காரன் தேடி வந்துட்டான்னா அது எப்படி? அது அழகரோட குதிரை, அவரோட வாகனம். அதுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு எவன் வருவான்? தனக்கு எதிரே யார் அது இவ்வளோ தைரியமாக குரல் கொடுப்பது என்று திரும்பிய எஸ்ஐ திகைத்தார். மஃப்டி போலீஸ் சந்திரன் தான். சாதாரண சந்திரன் எஸ்ஐக்கு முன்னால் நேராக நிற்கவே தயங்குவார். சாமி இறங்கிய சந்திரனோ உலகத்துக்கே அதிபதி போல நின்றிருந்தார். கலங்கிய கண்கள், கலைந்த தலை, குங்கும நெற்றி. ஏய், சாமி கிட்ட விளையாடாத, என் வாக்குல நம்பிக்கை வை. என்கிட்ட விளையாண்டான்னு வை, சர்வநாசம், குலநாசம். எஸ்ஐயின் டென்ஷன் உச்சத்துக்கே போனது. பதறி போன ஏட்டையாவும் வேலுவும் சந்திரனை அழுத்தி தள்ளி கொண்டு போனார்கள். ஐயா, தப்பா எடுத்துக்காதுங்க, அவன் வெளியூர் ஆளு. விருந்துக்கு வந்த இடத்துல அவன் மேல சூழி இறங்கிட்டான், அதான் என்ற ஊர்க்காரரிடம் இருக்கட்டும் இருக்கட்டும் என்றபடி நடந்து ஆலமரத்தடி மண்டபத்தருகே வந்தார் எஸ்ஐ. குதிரையின் அருகே நின்று ராமகிருஷ்ணனும் ஸ்ரீரங்கனும் ஆராய்ந்து கொண்டிருந்தனர். என்னப்பா பாக்குறீங்க என்றார் எஸ்ஐ. எங்க ஊர் ஆளுங்க பைத்தியக்காரத்தனம் பண்றாங்க. இது எப்படி சார் சாமியோட வாகனமா இருக்கும்? பாருங்க, முதுகு நடுவுல தழும்பேறி போயிருக்கு.
புட்டத்தில் 4-5 புண்ணு. எங்கேயோ சுமை சுமந்துட்டு இருந்த குதிரை மாதிரி தெரியுது சார். எஸ்ஐக்கு கடைசியாக 2 விவரமான பயல்களை தாமரை குளத்தில் சந்தித்ததில் மகிழ்ச்சி பொங்கியது. வெரி குட். படித்த பசங்களா நீங்க? ஆமாம் சார். உங்கள் ஊர் ஆளுகளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? எங்கன்னா சார், குறிக்காரன் கொடங்கி பேச்சு தான் இங்கே எடிப்படும். நாங்கள் பேசுனா தலைப்பிரட்டு பிடிச்சவங்கன்னு பட்டம் கொடுத்துருவாங்க. அதுவும் நிஜம்தான் என்று சிரித்த எஸ்ஐ, ஏன்பா உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா என்றார். ஆமா சார் என்றான் ராமகிருஷ்ணன். போன மாதம் எங்கள் தோட்டத்து மோட்டார் களவு போச்சு. அதை பண்ண கோஷ்டி தான் இதையும் பண்ணி இருப்பாங்களோன்னு ஒரு டவுட்டு. உங்கள் அப்பாவும் சொன்னார். பெருமாள் தானே அவர் பேரு என்று யோசித்தவர், தம்பி நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறீங்களா என்றார். சொல்லுங்க சார். கொஞ்ச நாளைக்கு நைட்டில் தூங்காமல் ஒரு 10-12 மணி வாக்கில் மலையடிவார மண்டபம் பக்கம் அப்படி இப்படி சுற்றி பாருங்க. நீங்கள் எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸு? 4-5 பேர் சார். குட். 4-5 பேருமா போங்க. ஏதாவது வித்தியாசமாக தட்டுப்படுதான்னு பாருங்க. எனக்கு என்னவோ அந்த குதிரை அந்த ஏரியாவில் தான் எங்கனையோ இருக்கணும்னு டவுட்டு. சார், எங்களை ஏன் சார் போக சொல்கிறீங்க? தம்பி, நீங்கள் உள்ளூர், அதுலேயும் கால நேரம் இல்லாமல் கண்டபடி சுற்றுறவங்கன்னு என்கிட்ட சொன்னீங்க. அதனால் உங்கள் மேலே யாருக்கும் டவுட் வராது. நீங்கள் தோட்டத்துக்கோ காட்டுக்கோ காவலுக்கு போகிற மாதிரி போங்க. வித்தியாசமாக புதுசாக எவனாவது அந்த பக்கம் வந்தால் அடையாளம் பார்த்து எனக்கு தகவல் சொல்லுங்க. புரியுதா? ஓகே சார் என்றார்கள் இருவரும். பெருமையாக எதையோ சாதிக்கப் போகிற பரபரப்பு இருவரையும் தொற்றிக்கொண்டது. இரவு உள்ளூர் கடையில் இட்லியும் புரோட்டாவும் ஆம்லெட்டும் சாப்பிட்டு விட்டு ஏட்டையாவும் வேலுவும் மண்டபத்தில் வந்து அமர்ந்தனர். 7-8 பேர் மண்டபத்தில் படுத்திருக்க அங்கே கட்டப்பட்டு இருந்த குதிரையை பார்த்தபடி இவர்கள் இருவரும் அமர்ந்தனர். குதிரை அரை தூக்கத்தில் இருந்தது. வாளை அவ்வப்போது சாமரம் போல வீசியது. ஏட்டையா பெருமூச்சு விட்டார். ஏயா வேலு, இப்ப நாம இந்த குதிரைக்கு வேற காவலா இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சையா? சாமி சமாசாரம். இதை ஒரு விரதம் மாதிரி நினைச்சு பண்ண வேண்டியதான். என்ன வேலு என்றவர் ஏதோ யோசனையுடன். அது என்னையா நம்ம சந்திரன் இப்படி ஆகி போனா என்றார் வருத்தமாக. மதி பிடிச்சிடுச்சுங்க அவனுக்கு. ஏன் வேலு, இது எல்லாம் நெசமா? எதை கேட்குறீங்க? இந்த குறி சொன்னது, அருள் வந்தது, இந்த குதிரை வந்தது, எஸ்ஐ ஐயா சொன்ன மாதிரி நாம ஒருவேளை பைத்தியக்காரத்தனமா இதெல்லாம் நம்புறோமோ? வேலுவும் ஒரு வினாடி யோசித்தான். குதிரை கனைத்தது. பாத்தீங்களா, இந்த மாதிரி நினைக்கிறதே தப்பு. சாமி அதட்டுறாரு பாத்தீங்களா? ஆமா, தப்பு தப்பு என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டார் ஏட்டையா. 10 மணிக்கு மேல் ராமகிருஷ்ணன் தலைமையில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். மொத்தம் 7 பேர். 3 நபரை மேற்கே மலையடிவாரத்துக்கு அனுப்பிவிட்டு 1 மணி நேரம் கழித்து ஸ்ரீரங்கன், கனகு, ரமேஷ் மூவரையும் போக சொன்னான் ராமகிருஷ்ணன். அப்ப நீயே என்ற ஸ்ரீரங்கனிடம், நீங்க போங்க, நான் பின்னால வரேன் என்று ராமகிருஷ்ணன் கண் சுமிட்டினான். புரிந்து கொண்டவனாக ஸ்ரீரங்கன் மற்றவர்களுடன் கிளம்பினான். அவர்கள் போனதும் ராமகிருஷ்ணன் தனியே கொடங்கியின் வீட்டை நோக்கி நடந்தான். அங்கே வெளியே கொல்லைப்புற மறைவில் மாறி இவனுக்காக காத்து கொண்டு இருப்பாள். சங்கதிகள் நிகழ்ந்தேறி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகியிருந்தது. தாமரை குளத்தின் வளமைகளில் சில புதியவை பழகிவிட்டிருந்தன. ஏட்டையாவும் வேலுவும் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்காமலேயே உள்ளூர்வாசிகளாகி இருந்தனர். டீக்கடையில் ஏட்டையாவுக்கு கணக்கு துவங்கி 200 ரூபாய் சொச்சம் பாக்கி இருந்தது. சமயங்களில் பெருமாள் வாத்தியார் வீடுகளிலிருந்து மதிய சாப்பாடு தூக்கில் வந்தது. சாப்பிட்டு விட்டு ஆலமரத்தடி மண்டபத்தில் கோடு கிழித்து 18ஆம் புள்ளி தாய விளையாட்டுகளை ஆடி தேர்ந்து கொண்டு இருந்தனர் இருவரும். தனது சர்வீஸில் முன்னப்போதும் இவ்வளவு நிம்மதியாக தான் வாழ்ந்ததில்லை என்று உணர்ந்தார் ஏட்டையா. நேரத்துக்கு சாப்பாடு, சுத்தமான காற்று, பொழுதுபோக்க விளையாட்டு, பேச்சு துணை என்று ஏட்டையாவும் வேலுவும் திளைத்து மகிழ்ந்தனர். மஃப்டி போலீஸ் சந்திரனோ வேறொரு தளத்தை எட்டியிருந்தார். காலமெல்லாம் கையை தூக்கி சல்யூட் அடித்து கொண்டு இருந்தவரை ஊரே பக்தியுடன் பார்ப்பதும் வணங்குவதும் புலங்காங்கிதமாய் இருந்தது. ஊரின் பொது பிரச்சனையில் துவங்கியவர் இப்போது வீட்டு பிரச்சனை, தீராத வயிற்று வலி, கனவுக்கு பலன் என்று சகல சமாச்சாரங்களையும் டீல் செய்ததில் தாமரை குளத்தின் பெண்களில் பலர் தங்களது பிரச்சனைகளை இப்போதெல்லாம் அவரிடம்தான் சொல்லுகிறார்கள். அதில் கோடங்கி மனைவி சரசம்மாவும் அடக்கம். அவரும் வெளியூர் குறிக்காரனும் வந்து தனது ஸ்தானத்தை கவர்ந்து கொண்டதில் நொந்து போய் கிடக்கிறார் கோடங்கி. 2-3 தினங்களாக தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் குரலை ஒன்றை ஏவி அவர்கள் இருவரையும் காலி பண்ணி விடுவதென்கிற முடிவில் இருக்கிறார்.
பெருமாள் வாத்தியார் கோவிந்தசாமி வகையகராக்களின் கவலையோ நாளுக்கு நாள் அதிகரித்தபடி இருந்தது. திருவிழா நாள் நெருங்கி கொண்டே வருகிறது. காணாமல் போன வாகனம் பற்றி ஏதும் தகவல் தெரியவில்லை. குறிக்காரனும் ஆத்தா இறங்கினவனும் இதுதான் வாகனம் என்று நிஜ குதிரையை காட்டி சாதிக்கிறார்கள். இதை வைத்து கொண்டு எப்படி திருவிழா கொண்டாட முடியும்? ஊர்வலம் போக முடியுமா? அந்த குதிரை இப்போது ஊர் சிறுவர்களுடன் வெகு சகஜமாகி விட்டது. எந்நேரமும் 10 சிறுவர்கள் அதனை சுற்றி அமர்ந்து பேச்சு கொடுத்தபடி புல்லும் கொடுக்கிறார்கள். தத்தம் வீடுகளில் அம்மாவிடம் அழுது பிடிவாதம் பண்ணி காணம் அவித்து வாங்கி வந்து குதிரைக்கு வைக்கிறார்கள். நேற்று எல்லா பசங்களும் கூடி குதிரையை 7-8 லைஃப் பாய் சோப் போட்டு குளிப்பாட்டி பிடரி முடிக்கும் வாலுக்கும் ஸ்பெஷலாக ஷாம்பு போட்டு அதன் மேனி எழிலை பராமரித்தார்கள். எஸ்ஐ அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வயிற்றெரிச்சல், குறிப்பாக சந்திரன் மீது. இந்த பிரச்சனையும் திருவிழாவும் முடிந்த பின்னர் தான் அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தார். ராமகிருஷ்ணன் ஸ்ரீரங்கன் மூலமாக அவருக்கு 2 நாட்களுக்கு முன்புதான் ஒரு துப்பு கிடைத்திருந்தது. கரும்பு தோட்டத்தில் இருந்து ஆலை கொட்டகைக்கு சில வெளியூர் ஆட்கள் சந்தேகப்படும்படி வந்து போகிறார்கள். அது குறித்து வேறு ஒரு திசையில் விசாரித்து கொண்டிருந்தார். இவையெல்லாம் இவ்வாறாக இருக்க ஊருக்குள் ஒரு புது ஆள் சைக்கிளில் வந்தான். கைலி வேட்டி, அழுக்கேறிய காக்கி சட்டை, கலைந்த தலை, டயர் செருப்பு. வந்தவன் ஆலமரத்தடி மண்டபத்தருகே சைக்கிளை நிறுத்திவிட்டு ஓடி போய் ஓரத்தில் கட்டியிருந்த குதிரையை பார்த்தான். ஐயோ, என் எசமானே, நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை தேடி ஊர் ஊரா அலையிறனே. கட்டி தழுவி தடவி கொடுத்து காதல் உணர்வையும் சென்டிமெண்ட்டையும் ஓரிரு வினாடிகளுக்கு நிகழ்த்தினான். குதிரையின் தோழர்களாயிருந்த சின்ன பசங்கள் எல்லாம் அவனை வினோதமாக பார்த்தார்கள். அவன் அதோடு நிறுத்தியிருக்கலாம். ஏதோ ஒரு விஜயகாந்த் படத்தின் பாதிப்பில் தலை சிலிர்த்து திரும்பி குரலை முழக்கினான். எந்த களவாணி பைய மகண்டா என் குதிரையை கட்டி வச்சவன்? என்ன தைரியம் இருந்தா குதிரையை களவாண்டு கட்டி வச்சிருப்பீங்க? ஊரின் இளவட்டங்கள் ரத்தம் கொதித்து அவன் சட்டையை பிடித்தார்கள். குதிரையை தேடி ஊர் ஊராக சைக்கிளில் அலைந்த கடுப்பில் இருந்தவன் நடித்த வார்த்தைகளை பேச உள்ளூர் இளவட்டங்கள் இப்படியொரு தருணத்துக்காகவே காத்திருந்தது போல தங்களது பராக்கிரமத்தை காட்டி அவனை புரட்டி எடுத்து தூணில் கட்டினார்கள். சம்பவம் நடந்த பிறகே வந்து சேரும் மரபை காப்பாற்றும் விதமாக ஏட்டையாவும் வேலுவும் குளிப்பதற்காக மோட்டார் தோட்டத்துக்கு போயிருந்தார்கள். தகவல் அறிந்து ஈரப்பதத்துடன் விரைந்து வந்தார்கள். சேச்ச, என்னப்பா தம்பிகளா, நாங்க அதிகாரிகள் இருக்கோம், எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்ல வேண்டாமா? இப்படியா அடிக்கிறது? செத்துக்கித்து போயிட்டானா நாங்களும் சேர்ந்துல பதில் சொல்லணும். பின்ன ஊர் நடுவுல நின்றுக்கிட்டு பெரிய இவன் மாதிரி எல்லாரையும் வையிறான், வெட்டுவேன் குத்துவேங்கிறான். சரி சரி, சும்மா இருங்கப்பா என்று அடக்கின வாத்தியார், சார், நாங்களும் இல்லாம போயிட்டோம். இந்த ஆளு வார்த்தையை விட்டுருக்கான். இளவட்ட பசங்க கையை நீட்டிட்டாங்க. மேற்கொண்டு நீங்க விசாரிங்க. என்றபடி ஏட்டையா அவனை நெருங்கினார். கட்டுகளை அவிழ்த்து விட்டார். தூணில் சாய்ந்திருந்தவன் சரிந்தான். அடிப்பட்ட வேதனையில் முகம் சுருங்கியது. அங்கங்கே கண்ணி போயிருந்தான். எந்த ஊர்ரா நீ? வட்டப்பாறைங்க. எது, மலை மேலே இருக்குது அந்த வட்டப்பாறையா? ஆமாங்க. ஏண்டா அங்கிருந்து இங்க எதுக்கு வந்த? எதுக்கு அக்குறமா பேசின? ஐயா, என் குதிரையை தேடி வந்தேங்க. இதை பாருங்க, இது என்னதுங்க? குதிரை உண்ணுதா? ஊர் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆமாங்க, மலையில இருந்து பல்லாக்கா, காப்பி, எலுமிச்சை எல்லாம் கீழே கொண்டாந்து விற்கிறதுக்கோசரம் 3 குதிரை வச்சிருந்தேங்க. அதுல ஒன்று 7-8 நாளா காணோம். மேய்ச்சலுக்கு விட்டிருந்தப்ப நரி கூட்டம் விரட்டினதுல எங்கேயோ திசை தப்பிடுச்சு. சரி, கீழே தரைக்கு இறங்கி வந்திருக்கும்னு வந்து ஒவ்வொரு இடமா பார்த்தா கடைசியில் இங்கே கட்டி போட்டு கிடக்கு. சரி, வந்த குதிரையை பார்த்த, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஊரில் விசாரிக்க வேணாமா? நீ பாட்டுக்கு மானங்காணியா பேசுனா எப்படி? சுத்த அறிவு கிட்டனா இருக்கியே என்றபடி ஏட்டையா ஊர் மக்கள் பக்கம் திரும்பினார். என்ன பெருமாளு, குதிரை இந்த ஆளுதுங்கிறான், என்ன பண்ணலாம்? மஃப்டி சந்திரன் உரத்த குரலில் சொன்னான். அந்த பேச்சே வேணாம். அருள்வாக்குப்படி சாமி குறி சொல்லி நம்ம கிட்ட வந்தது. தெய்வ குத்தம் ஆகி போகும். ஐயோ, வெளியூரு, வந்த வழியே திரும்பி போயிரு, இல்லைனா சபிச்சிருவேன். சந்திரா, கொஞ்சம் சும்மா இரு, விசாரிக்கிறோம் இல்ல.
ஐயா, லௌகீகம்னா நீங்க விசாரிக்கலாம், இது சாமி காரியம், ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடக்கூடாது என்றான் வெளியூர் குறிக்காரன். அவன் மனதுக்குள் வேறு விதமான சிந்தனை. இந்த குதிரை சாமியின் வாகனம் இல்லை என்றாகிவிட்டால் தனது வாக்கின் மீது ஜனங்களின் நம்பிக்கை குறைந்துவிடும். கொஞ்ச நாளாக இந்த ஊர் ஜனங்கள் புண்ணியத்தில் வண்டி சொகுசாக ஓடுவது கெட்டுவிடக்கூடாது இல்லையா? அதுவும் சரிதான், அவசரப்படக்கூடாது, கொஞ்ச நாள் பார்ப்போம். என்னையா கொஞ்ச நாள் பார்க்கறது? என் பழப்பு கெட்டு போய் ஊரா சைக்கிளில் அலைஞ்சு வந்திருக்கேன். 7-8 நாளாக கஞ்சி இல்லை. என் குதிரையை கொடுங்க, நான் கிளம்பணும். ஏட்டையா செருமினார். தம்பி, அதில் ஒரு சிக்கல் என்னன்னா என்று நடந்ததை விவரித்தார். என்னையா கதையா விடுறீங்க? நான் காசு கொடுத்து வாங்கி வளர்த்த குதிரைய நோகாம அமுக்கலாம்னா பார்க்குறானுங்க இந்த ஊர்க்கார பயலுக. இலை, ஊரை பற்றி பேசுன வாயை கிழிச்சிருவோம். ஐயா, இவனுங்களை விடுங்க, நீங்க போலீஸ், எனக்கு நியாயம் சொல்லுங்க. நீ குதிரையை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இல்லையே, அதான் ஊரா தேடி அலையிறனே. வாத்தியார் பாயிண்டை பிடித்தார். ஆனா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அதனால குதிரை சட்டப்படி எங்களுக்கு தான் சொந்தம். அட பாவிங்களா, இது என்ன நியாயம்டா? இன்னைக்கு வித்தாலும் 10,000 ரூபாய்க்கு போகும்டா என் குதிரை. அதை நம்பிதான்டா என் பொழப்பே இருக்கு. ஊர் கூடி வயிற்றுல அடிக்கீங்களே, இது நியாயமா? ஏட்டையாவுக்கு அவனது நியாயம் புரிந்தாலும் ஊர் மக்களின் கருத்தை மீறி பேச முடியவில்லை. ஒரு வார செஞ்சோற்று கடனாக அவரும் அந்த ஊர் நபராகவே தன்னை உணர்ந்து கொண்டு பேசினார். சரி தம்பி, ஒரு ஊரே கூடி சொல்லும்போது அதையும் நாம பார்க்கணுமில்ல. வேணா ஒன்று செய்யி, திருவிழா வரைக்கும் நீயும் இதே ஊர்ல இரு, திருவிழா முடிஞ்சதும் உட்கார்ந்து பேசுவோம். உள்ளூர் கோழங்கிக்கு பொறுக்க முடியாமல் கேட்டே விட்டார். ஏயா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஊரில் அசலூர்காரங்க எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. இப்போ இவனையும் இருக்க சொல்கிறீங்க? எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த வெளியூர் குறிக்கார பையதான். அவனை விரட்டுங்க, எல்லாம் சரியாக போகும். சரி சரி, நீங்கள் எதுக்கு இப்போ சத்தம் போடுறீங்க என்று அடக்கிய ஏட்டையா. சரி தம்பி, நீயும் போய் எங்கள் ஸ்டேஷனில் எஸ்ஐ கிட்ட தகவல் சொல்லி ஒரு பிராது கொடுத்துட்டு வந்துடு, அதான் முறை, இல்லாட்டி அவர் எங்களை வைவாரு என்று வெளியூர் நபரிடம் சொன்னார். சரிங்க, உன் பேர் என்ன? அவன் சொன்ன பதிலை கேட்டு அனைவரும் புல்லரித்தனர். அழகர் சாமிங்க. வெளியூர் குறிக்காரனும் மஃப்டி சந்திரனும் மகிழ்ச்சி பொங்க குரல் கொடுத்தார்கள். பார்த்தீங்களா சாமியோட விளையாட்ட? என்னையா விளையாட்டை கண்டீங்க? குதிரைக்கார அழகர் சாமி டென்ஷன் ஆனான். அந்த அழகர் சாமி தன்னோட பெயர் கொண்ட ஒருத்தனோட குதிரையே தனக்கு வாகனமா தேர்ந்தெடுத்து இங்க வரவழைச்சிருக்காரு. என்ன ஒரு மகிமை! சாமி! கைகளை உயர தூக்கி வணங்கினான் வெளியூர் குறிக்காரன். என்னோட வாக்கு தப்பாதுன்னு நிரூபிச்சிட்டு சாமி. லேசாக அவன் உடல் ஆடியது. அழகர் சாமி தனது குதிரையை ஒரேடியாக அபகரிக்க பெரிய சதிவலை பின்னப்படுவதை உணர்ந்து கண்களில் நீர் வழிய சின்ன பிள்ளை போல அழுதான். அட பாவிகளா, என் பொழப்புல மண்ணள்ளி போற்றாதுங்கடா, என் குதிரையை விட்டுருங்க, நான் கூட்டிட்டு போறேன். அவன் தனது குதிரையின் அருகே சென்று அதன் கழுத்தை தடவி கொடுக்க அது கனைத்தது. குதிரையை சுற்றி நின்ற சிறுவர்கள் அவனை பரிதாபமாக பார்த்தார்கள். அவர்களுக்கும் கண் கலங்கியது. ஒருவன் சொன்னான், நாங்க டெய்லி இதுக்கு புல்லு காணம் எல்லாம் கொடுக்குறோம்னே. மற்றவன் சொன்னான், நேத்து கூட சோப் போட்டு குளிப்பாட்டினோம், எங்க கூட இது ஃப்ரெண்டு தெரியுமா? அவன் அந்த சிறுவர்களை அன்புடன் பார்த்தான். பிறகு தனது சைக்கிளை எடுத்தான். என்னப்பா கிளம்பிட்ட? ஐயா, நான் உங்கள் ஸ்டேஷனில் போய் எஸ்ஐ காலில் விழுந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். வேற என்ன பண்ணுறது? அவராவது எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லட்டும். வேலு, நீயும் அந்த ஆள் கூட போ, எஸ்ஐ கிட்ட விவரம் சொல்லு என்றார் ஏட்டையா. வேலுவும் அழகர் சாமியும் கிளம்பி போனார்கள். ஊர் ஜனங்கள் மத்தியில் நம்பிக்கை, அவநம்பிக்கை, குழப்பம் எல்லாமும் இருந்தது. ஏட்டையா, பெருமாள், வாத்தியார், கோவிந்தசாமி 4 மட்டும் மண்டபத்தில் இருந்தனர். ஊர் கலைந்து போய்விட்டது. ரொம்ப ஆச்சரியம்தான் வாத்தியாரே என்றார் ஏட்டையா. எதுங்க என்றார் வாத்தியார். உங்க ஊர் அழகர் சாமியோட குதிரை காணாம போச்சு. வட்டப்பாறை அழகர் சாமியோட குதிரையும் அதே நேரம் காணாம போய் இந்த ஊர் அழகர் சாமியை தேடி வந்துச்சு. அந்த அழகர் சாமியோட குதிரை தான் எங்க அழகர் சாமியோட வாகனம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அது ஏன் குதிரைன்னு அவன் சொல்றான். கோர்வையாக பேசிவிட்டு திருப்தியோடு ஏட்டையா சிரிக்க இவர்கள் குழப்பத்தோடு தலையாட்டினார்கள். வாத்தியார் நிதானமாக சொன்னார், என்ன ஒன்று, எங்கள் ஊர் அழகர் சாமி குதிரை ரெண்டுமே உயிருள்ள ஜீவன் கிடையாது. அவன் மனுஷன், அவன் குதிரை நிஜமான குதிரை. வாத்தியார் சொன்னதை கேட்டு மற்றவர்கள் சிந்தனையில் ஆழ்ந்தார்கள். ஏதோ பெருசாக அர்த்தம் இருப்பது போல தோன்றியது. ஆனால் புரியவில்லை. யாரும் எதுவும் பேச தோன்றாமல் இருந்தனர்.
உயரமாக குதிரை நின்றிருக்க ஒரு பையன் தடவி கொடுத்தபடி இருந்தான். ஒருவன் புல் நீட்டி சாப்பிட வைத்து கொண்டிருந்தான். மற்றொருவன் தன் வீட்டில் இருந்த பவுடர் டப்பாவை எடுத்து வந்து குதிரையின் பின்புறம் இருந்த புண்களின் மீது பவுடரை கொட்டி வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தான். சாயந்தரம் ஆகிவிட்டது. சைக்கிளில் போன அழகர் சாமியும் வேலுவும் வருவார்கள் என்று ஏட்டையா எதிர்பார்த்து காத்திருக்கையில் ஆச்சரியமான தகவல் வந்தது. ராமகிருஷ்ணனும் ஸ்ரீரங்கனும் மொபட்டில் சீறி வந்து தகவல் சொன்னார்கள். காணாமல் போன குதிரை கிடைத்து விட்டதாக. ஊர் கூடியிருந்தது. கடந்த சில தினங்களாக அடிக்கடி ஊர் கூடுவது வழக்கமாகிவிட்டது. இது நல்ல பொழுதுபோக்காகவும் அதே சமயம் வேலையை கெடுக்கிறதாகவும் இருந்தது. என்றாலும் சாமி சமாச்சாரம் என்பதால் எல்லோரும் கூடிவிட்டார்கள். எஸ்ஐ வருவதற்காக காத்திருந்தார்கள். வட்டப்பாறை அழகர் சாமி ஸ்டேஷனுக்கு போன போது அங்கே எஸ்ஐ இல்லை. 2 கான்ஸ்டபிள்கள் மட்டும் இருந்தனர். ஐயா வணக்கமுங்க. என்னையா? ஒரு புகார் கொடுக்கணுங்க. என்னன்னு? என் குதிரையை மீட்டு தரணுங்க. எஸ்ஐ ஐயா இல்லைங்களா? கான்ஸ்டபிள்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னையா இது? வரவெல்லாம் குதிரைன்னே வராங்க. நாட்டில் களவாணி பயலுக காசு பணம் திருடுறதை விட்டுட்டு குதிரையா களவாங்குறாங்களா? எஸ்ஐ ஐயா இல்லைங்களா என்றான் அழகர் சாமி மறுபடியும். இதை பாருயா, எஸ்ஐ ஐயா ஏட்டையா 2 பேரும் அழகர் சாமியோட குதிரை காணாமல் போனது சம்பந்தமா தாமரைக்குளம் போயிருக்காங்க. ஐயா நான் அங்கிருந்து தாங்க வரேன். என் குதிரையை எப்படியாச்சும் மீட்டு கொடுங்க. என் பொழப்பே அதை வச்சு தாங்க இருக்கு. உன் பேர் என்ன? அழகர் சாமிங்க. அவருக்கு டென்ஷன் ஆகி விட்டது. என்னடா நக்கலா பண்ற? அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்து களவாண்டவன் சிக்கிட்டானே, மறுபடியும் இங்க எங்கடா வந்து நீ புகார் கொடுக்குற? ஐயா நீங்க வேற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுறீங்க. என்ன பிரச்சனைனா என்று வட்டப்பாறை அழகர் சாமி விவரிக்க அவர்களுக்கு தலை சுற்றியது. இதை பாருப்பா, எங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்கு. எஸ்ஐ தாமரைக்குளம் தான் போயிருக்கார். நீ என் கூட வா. யோ நான் இவனை கூட்டிட்டு போறேன், ஸ்டேஷனை பார்த்துக்க. ஆமாயா, ஒத்தையில விட்டுட்டு நீயும் கிளம்பு. ஸ்டேஷனே தாமரைக்குளத்துக்கு போயாச்சு. என்னமோ பண்ணு போ. எஸ்ஐ வந்து சேர்ந்ததும் கூட்டத்தின் ஆவல் எல்லை மீறியது. எஸ்ஐ நடுநாயகமாக சேர் போட்டு அமர்ந்தவாறு நிதானமாக சொன்னார். இதை பாருங்க, குதிரை சிக்கிடுச்சு. அது வேற எங்கேயும் இல்லை. உங்க ஊர்லயே ஒரு தோட்டத்துல குதிரையை திருடி கொண்டு போய் வச்சுட்டு அது மேல கரும்பு சோகையை அம்பாரமா போட்டு ஒளிச்சு வச்சிருந்தானுங்க. ஊர் மூக்கில் விரல் வைத்தது. அடே அப்பா, எமகாத பயல்களா இருக்கானுங்களே. யாருங்க அவனுங்க? அவனுங்க ஊரா போய் மோட்டார் எலக்ட்ரிக் ஒயர் திருடுற கோஷ்டி. மோட்டார் திருட தான் வந்தானுங்களாம். உங்கள் ஊர் கிணத்துல படியெல்லாம் அவனுங்களுக்கு வசதியாக இல்லையாம். இறங்கி திருடுறதுக்கு தோது இல்லாமல் ஆழமாக கிணத்தை வெட்டி வச்சிருக்கீங்களாம். சிலர் மெல்லிய குரலில் சிரித்தனர். அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப பாதுகாப்பே இல்லாமல் இத்து போன பூட்டை போட்டு வெறும் கம்பி கேட்டு மண்டபத்தில் சாமியோட குதிரையை பார்த்துருக்கானுங்க. பூட்டையும் உடச்சி குதிரையை தூக்கி இருக்கானுங்க. ரொம்ப கனமாக இருந்ததால் கரும்பு தோட்டத்தில் கொண்டு போய் மறைச்சி வச்சிருக்கானுங்க. இந்த ஊரில் க்ரஷர் போடுறதுக்கு வந்து தங்கி இருக்கிற ஒரு வெளியூர் குடும்பம் இதுக்கு உடந்த அந்த தோட்டத்தில் தான் இப்போ குதிரை இருக்குது. அடடா என்று பிரமித்தனர். உங்கள் ஊரில் இந்த ராமகிருஷ்ண ஸ்ரீரங்கான இளவட்ட பசங்க இருக்கானுங்கள, அவங்க தான் கவனித்து துப்பு சொன்னாங்க. அதை வச்சு இப்போ ஆளை மடக்கிட்டோம். அவனும் விவரத்தை சொல்லிட்டான். உங்கள் ஊர் பசங்க உதவி பண்ணதால தான் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. எஸ்ஐ இளைஞர்களை அழைத்து பாராட்ட ஊரில் பட்டன்று அவர்களது மரியாதை உயர்ந்தது. பரவாயில்லைங்க பெருமாள், உங்கள் மகன் சாமி கும்பிட மாட்டான்னு வருத்தப்பட்டீங்க. இப்போ சாமிக்கே உதவி பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா என்று வாத்தியார் சொன்னதும் பெருமாள் கண்கள் பணிக்க தலையாட்டினார். எஸ்ஐ எழுந்தார். பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. பெரிய மனுஷங்க எல்லாரும் இருக்கீங்க. வாங்க போய் குதிரையை எடுத்துட்டு வந்து ஊருக்குள்ள வச்சிருவோம். நல்ல விதமா திருவிழா கொண்டாடுங்க. என்ன? நல்லதுங்க என்றாள் பெருமாள். திருட்டு போன குதிரை, அதை ஊருக்குள்ள கொண்டு வரணும்னா சில பரிகார பூஜை எல்லாம் பண்ணணும் என்று ஒரு கோரிக்கை குரல் கேட்டது. திரும்பி பார்த்தார் எஸ்ஐ. உள்ளூர் கோடங்கிதான். இதனை பெருமாள் பார்த்து சொன்னார். எஸ்ஐக்கு சுருன்றது. எங்கேயா அந்த வெளியூர் குறிக்கார? அவன் ஆள் எஸ்கேப் ஆயிட்டாங்க.
குதிரை கிடைச்ச விஷயம் தெரிஞ்சதும் நைஸா கிளம்பி போயிட்டான் என்ற கோடங்கியின் குரலில் இழந்த அந்தஸ்து திரும்பி கிடைத்த மகிழ்ச்சி புரண்டது. எஸ்ஐ தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னார், இதை பாருங்க, குதிரையை மீட்டு கொடுத்தாச்சு. அடுத்து நீங்க என்ன பண்றதுனாலும் அதை பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை. பிரச்சனை மட்டும் வரக்கூடாது. ஆமா. அப்போது வட்டப்பாறை அழகர்சாமி வந்து சேர்ந்தார். ஏட்டையா ஏற்கனவே அவனை பற்றி எஸ்ஐயிடம் சொல்லி இருந்தார். என்ன அழகர்சாமி, உன் குதிரை வேற நடுவில் வந்து குழப்பம் பண்ணிடுச்சு. முதல்ல அதை கூட்டிட்டு கிளம்பு என்றார் எஸ்ஐ புன்னகையுடன். அவன் நன்றி பெருக்குடன் கையை கூப்பிவிட்டு தனது குதிரையை அவிழ்த்தான். சுற்றி நின்றிருந்த சிறுவர்களின் முகத்தில் ஒரு ஏக்கம் தென்பட்டது. அவன் அவர்களை ஒவ்வொருவராக குதிரை மேல் ஏற்றியபடியே கொஞ்ச தூரம் நடத்தி கொண்டே போனான். சோகத்துடன் சிறுவர்கள் கூடவே போய் பிறகு திரும்பினார்கள். ஒரு வழியாக ஊரிலிருந்து ஒரு கும்பல் கிளம்பி எஸ்ஐயுடன் சென்றது. குதிரையை எடுத்து துடைத்து தூக்கி வந்தார்கள். உள்ளூர் பூஜை என்று எதையோ செய்தார். ஊரில் குதிரையை கொண்டு வந்து வைத்து செப்பனிட்டு பெயிண்ட் அடிக்கும் வேலை கண்ணு ஆசாரி தலைமையில் துவங்கியது. எஸ்ஐ எழுந்தார். அப்ப கிளம்புறோம், திருவிழா நடந்து முடிகிற வரைக்கும் அப்பப்ப வந்து போவோம் என்றவர் ஏட்டையா பக்கம் திரும்பி, எங்கேயா அவன் சந்திரன்? ஆளையே காணோம். எங்கேயோ மறைவாக உட்கார்ந்திருந்த சந்திரனை வேலு அழைத்து வந்தார். என்னையா, குறியெல்லாம் சொல்லி முடிச்சாச்சா? தலை குனிந்து நின்றான் சந்திரன். சூலி இன்னும் உங்ககிட்ட தான் இருக்காளா? சந்திரன் தலை நிமிரவில்லை. நீ ஸ்டேஷனுக்கு வா, பேசிக்கிறேன். எஸ்ஐ ஏட்டையா வேலுவுடன் பலியாடு போல சென்றான் சந்திரன். ஊர் களை கட்ட துவங்கியது. மக்கள் எல்லாம் ஓப்போடு வரி கொடுத்து சாமி கும்பிட தயாரானது அந்த வருடத்தில்தான். குதிரைக்கு விசேஷ வர்ணங்களை பூசி பளபள என்று ஆக்கியிருந்தார்கள். இத்தனை நாள் நிஜ குதிரையை சுற்றி அமர்ந்திருந்த சிறுவர்கள் இப்போதெல்லாம் அழகர்சாமியின் வாகனத்தை சுற்றி அமர்ந்திருந்தனர். பெருமாள் மனதில் லேசான நிம்மதி பூத்திருந்தது. ஊரை அடக்கி போடப்பட்டு கொண்டு இருந்த பந்தல் ஏற்பாடுகளை பார்வையிட்டபடி நின்றிருந்தார். வெயில் கொளுத்தி வியர்வை வழிந்தது. வாத்தியார் அவளிடம் வந்தார். வாங்க வாத்தியாரே. என்ன பெருமாள், ஏற்பாடெல்லாம் எந்த அளவில் நடக்குது? எல்லாம் ரொம்ப ஜரூர் தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொட்டகை போட்டு முடிச்சிருவாங்க. பெருமாளின் கண்கள் கவலையோடு வெறித்து வானத்தை பார்த்தன. என்ன அமைதியாகிட்டீங்க? நல்ல வேலையா போச்சு வாத்தியாரே. இந்த முறை எந்த தடங்களும் இல்லாமல் திருவிழா நடக்குமா நடக்காதான்னு நானா ரொம்ப பதறிட்டு இருந்தேன். அன்னைக்கு கூட சொன்னேனே, இந்த முறையாவது மழை தண்ணி நல்லா பெய்யணும், அதனால எந்த குறையும் இல்லாமல் சாமி கும்பிடணும்னு நினச்சிட்டு இருக்கிறதா? ஆமாம் சொன்னீங்க. குதிரை காணாம போனதும் பதறி போயிட்டேன். திருவிழா தடைப்பட்டு போய் ஊரு இந்த வருஷமும் காஞ்சி போகுமோன்னு பயந்தேன். நல்ல வேளை, குதிரை திரும்பி கிடச்சிடுச்சு. திருவிழாவை நல்லபடியாக நடத்தி முடிச்சு மழையும் பெய்ஞ்சிட்டா மனசு நிம்மதியாக ஆயிரும். மழை பேஞ்சிச்சுன்னா சரி என்றார் வாத்தியார். என்ன வாத்தியாரை எழுக்கிறீங்க? சாமியை நம்புவோம், நிச்சயமா மழை பெய்யும் என்றார் பெருமாள். கருடன் ஒன்று அந்நேரம் வானில் வட்டமடிக்க படபடவென்று கன்னத்தில் போட்டுக்கொண்டார். பௌர்ணமி. ஊரே கோலாகலமாய் இருந்தது. வான வேடிக்கைகள் ஸ்பெஷலாக வரவழைக்கப்பட்டு 3 பேர் ஊர் மந்தியில் வெடித்து தீர்த்து கொண்டிருந்தார்கள். 2-3 செட்டு மேளக்காரர்கள் மாறி மாறி ஊருக்குள் வாசித்து கொண்டு இருக்க மைக் செட்டுகள் கதறின. ஊரில் முக்கியஸ்தர்களும் ஜனங்களுமாக 100-150 பேர் சென்றனர். மலையடிவார மண்டபத்தில் புது பெயிண்ட் பொலிவுடன் குதிரை காத்திருந்தது. அதனை பார்த்த பெருமாள், வாத்தியார், கண்ணு ஆசாரி ஆகியோர் மனம் நிறைந்து கண்கள் கசிந்தன. கீழே விழுந்து வணங்கி தேங்காய் உடைத்த பின் குதிரை கிளம்பியது. வான வேடிக்கைகள் உயர சென்று வெடிப்பதை வேடிக்கை பார்த்தபடி நின்ற பெருமாளுக்குள் சிறிய சஞ்சலம் தோன்றியது. வானத்தில் ஒரு மேக துணுக்கு கூட இல்லை. கடவுளை இந்த வருஷமும் ஏமாத்திராத என்று தனக்குள் தொழுதார். ஆத்துல இறங்கின சாமி கோயில்ல எழுந்தருளதுக்குள்ள 2 தூரலாவது போடணும் என்று மனம் இறைஞ்சியது. கொட்டி தீர்க்கணும் என்று இருக்க வேண்டிய வேண்டுதல் இப்போது தூரலில் நிற்கிறது. எப்போதும் அழகர் ஆற்றில் இறங்குகையில் குதூகலித்து பரவசத்தில் லயிக்கிற மனநிலை இன்றைக்கு அவருக்கு வாய்க்கவில்லை. பந்தத்தை எடுத்துக்கொண்டு குரல் கொடுத்தபடி ஒருவன் முன்னால் ஆடி செல்ல அந்த நள்ளிரவில் அழகர் சாமி தனது குதிரை சகிதம் ஆற்றை அடைந்தார். அந்த காட்டாற்றின் வறண்ட மணற்பரப்பில் மக்களின் குரலொலியும் வாத்திய சத்தங்களும் வான வேடிக்கைகளும் உச்சத்தை எட்ட அழகர் ஆற்றில் இறங்கினார். வானம் துல்லியமாக இருந்தது. பௌர்ணமியின் பால் போன்ற வெளிச்சம் நட்சத்திரங்கள் கண் சிமிட்டி கொண்டு இருக்க
பெருமாளின் மனதில் துயரம் கவிந்தது. சாமி சன்னதியில் குடிகொண்டு விட்டார். இன்னும் ஒரு வாரத்துக்கு அவர் கோயில்வாசிதான். கரகாட்டம் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. ஊரே அதை கூடி வேடிக்கை பார்க்க தனது வீட்டு திண்ணையில் சாய்ந்து தனியே அமர்ந்திருந்தார் பெருமாள். அவரை தொட்டு எழுப்பியவன் மஃப்டி போலீஸ் சந்திரன். திடுக்கிட்டு விழித்தார் பெருமாள். மணி அதிகாலை 5 இருக்கலாம். கரகாட்டம் உச்சத்தில் இருந்தது. பந்தல் பக்கம் ஜனங்களின் கரவொலி. என்னங்க, எஸ்ஐ ஐயா உங்களை கையோட ஸ்டேஷனுக்கு கூட்டி வர சொன்னார். எதுக்கு என்றார் குழப்பமாக. உங்க பையன் ராமகிருஷ்ணனும் கோடங்கி மக மாரியும் ராத்திரியோட ராத்திரியா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஸ்டேஷன்ல வந்து இங்க கிட்ட அடைக்கலம் ஆயிட்டாங்க. கூப்பிட்டு பேசணும்னு உங்களை எஸ்ஐ ஐயா வர சொன்னார். உச்சந்தலையில் இடி விழுந்தது போல இருந்தது பெருமாளுக்கு. எழுந்து நின்றவருக்கு லேசாக தலை சுற்றியது. பிரச்சனை இல்லாமல் எல்லாம் நடந்து விட்டதென்ற சந்தோஷம் காணாமல் போக தூணை பிடித்து கண்மூடி சற்று நின்றார். சந்திரன் மொபட்டில் வந்திருந்தார். சீக்கிரம் ஏறுங்க, போலாம். இடைஞ்ச பிறகு ஊர்ல விவரத்தை சொல்லுவோம். என்னென்ன கூத்து நடக்க போகிறதோ ஊரில் என்ற பீதி பெருமாளின் அடிவயரை புரட்டியது. இப்படி பண்ணிட்டானே படுபாவி, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் இந்த ஊர்ல, அதுலயும் ஏன் பிள்ளை பாவி படுபாவி களிமுத்தி போச்சு. பஞ்சம் வந்து அழிய போகுது ஊரு. அப்போது பெருத்ததோர் இடியோசை சடசடத்தது. கண்ணை பொசுக்குவது போன்றதொரு மின்வெட்டு கன நேரம் அதிர வைத்து அடங்க வானமே கிழிந்தது போல மழை கொட்ட தொடங்கியது. பாஸ்கர் சக்தி அவர்கள் எழுதிய அழகர் சாமியின் குதிரை கதை இத்துடன் நிறைவு பெற்றது. மீண்டும் இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.